வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான AIMTN குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல நம்ம இன்று பொது அறிவியல்ல இயற்பியல் வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து ஒலி சவுண்ட் அப்படின்றத நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம படித்த தலைப்புகள் வந்து 8 தலைப்புகள் படிச்சிருந்தோம். பேரிடத்தின் இயல்புல ஆரம்பிச்சு லைட் ஒலி வரையும் நம்ம படிச்சு முடிச்சிருந்தோம். இன்றைய வகுப்புல நம்ம வந்து ஒலி அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கோம் அப்படி பார்க்குறோம். சவுண்ட் வந்து இது நம்மளுடைய புத்தகத்தில் வந்து பேஜ் நம்பர் வந்து 77 வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ 77வது பேஜ் எடுத்துக்கோங்க. நிறைய சுவாரஸ்யமான அன்றாட வாழ்க்கையில நம்ம சவுண்ட் அப்படின்றது வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் கேட்கறது மூலியமாக தான் இந்த கிளாஸ் அப்படின்றது வந்து சவுண்ட் மூலியமாக தான் உங்களை ரீச் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ ஒலி ரெண்டும் முக்கியம் தான். அந்த ஒலி அப்படின்றது நம்ம பயன்பாட்டில் ரொம்ப முன்பாகவே வந்துருச்சு. இப்போ ரேடியோ அப்படின்னு பார்க்கணும் ஒலி தான், சவுண்டு தான் பயன்படுத்தி செய்திகள் அப்படின்றது பரிமாறப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த ஒலி பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஒலினா அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும், எதில் அதிவேகத்தில் போகும், காற்றுலையா, திரவத்திலையா, திடத்திலையா அப்படின்னு ஆச்சரியமான விஷயங்கள் பல இருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஒலி வந்து காற்றுல விட நீர்ல அதிவேகத்துல வந்து பயணிக்கும். வந்து நீரை விட திடப்பொருள் அதிவேகத்துல பயணிக்கும். இது வந்து பலருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப எங்க வந்து அதிவேகத்துல பயணிக்கும், அதே நம்ம லைட் அப்படின்னு நேற்று கிளாஸ்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்க அதிவேகத்துல பயணிக்கும் அப்படின்னா வந்து வெற்றிடத்துல, அதை விட குறைந்த வேகம் காற்று, அதை விட குறைந்த வேகம் நீர், வந்து அதை விட குறைந்த வேகம் வந்து ஒளி ஊடுருவக்கூடிய அதாவது கண்ணாடி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுல வந்து குறைந்த வேகத்துல பயணிக்கணும். அப்ப திடப்பொருள்ல அதனோட வேகம் குறையுது, அடர்த்தி அதிகமாகுது. அதே வந்து சவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டா ஒலி வந்து நமக்கு அந்த அடர்த்தி அதிகமாகும் போது அதோட வேகம் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு இதை நம்ம தெரிஞ்சு. அடுத்து செவி உணர் நெடுக்கம்னா என்ன அப்படின்றத நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மனிதனால் கேட்கக்கூடிய அப்படின்னும் போது எந்த நெடுக்கம் வரையும் நம்ம கேட்க முடியும், 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதே மாதிரி மற்ற விலங்குகள் அதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு முயல் அப்படின்னு பார்க்கும்போது அது கேட்கக்கூடிய ஒலி வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அதனுடைய அழகு என்ன அப்படின்னும் போது ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒலி அலைகள் எங்க நெட்டலைகளா பரவும், எங்க குறுக்கலைகளா பரவும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் கூட இதுல வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு டேபிளே நம்ம வந்து ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த ஒலி குறுக்கலைகளா பரவும்போது அதுல வீச்சுனா என்ன, அதுக்கான அழகு என்ன, அதிர்வெண்ணா என்ன, அழகு என்ன, அலைவு காலம், அப்புறம் அலைநீளம் அப்படின்னும் போது அது என்ன, அதற்கான அழகு என்ன அப்படின்றது இந்த வகுப்புல நம்ம படிக்க போறோம் அப்படின்னு. அப்புறம் ஒலி எதிரொலிப்பு, எதிரொலி எக்கோ அப்படின்னு கேட்கணும்னா நம்ம இந்த குறைந்தபட்சம் எவ்வளவு தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா தடைப்பொருள் வந்து இருக்கணும். அந்த அதே மாதிரி நம்ம மூளையால பிரித்தறியக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து எத்தனை வினாடிக்கு நீங்க பேசுறதே நீங்க பட்டி எதிரொலிச்சிரும் இன்னொருத்தர் பேசுற மாதிரி கேட்கணும்னா அப்ப தடைப்பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கணும், அந்த ஒலி வந்து எவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு காலம் வந்து பயணிச்சிருக்கணும் அப்படின்றத நமக்கு தேர்வுல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் எதிர் முழக்கம்னா என்ன, அப்ப அந்த அந்த ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எதிர் முழக்கம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம சவுண்ட் ப்ரூஃபிங் என்னெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து குற்றொலி மீயொலி அப்படின்னு பிரிப்போம். 20 ஹெர்ட்ஸ் கீழே போனா அது 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல போனா மீயொலி அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், அல்ட்ராசோனிக் சவுண்ட் பார்ப்போம். அதனுடைய பயன்பாடு என்ன, இப்போ விலங்குகள் எப்படி பயன்படுத்துது, நம்ம அதை எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ சோனார் அப்படின்ற ஒரு கருவி இருக்கு, இந்த கப்பல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ கடல்ல வந்து நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்கு, அதோட லொகேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அந்த கருவி வந்து செயல்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதே மாதிரி டாப்லர் வந்து ரொம்ப முக்கியமானது, நமக்கு பல தடவை கேள்வியாக கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாப்லர் விளைவுனா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக படிக்க போறோம். அதனுடைய பயன்பாடுகள் பல்வேறு இடங்கள்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணோம், டாப்லர் விளைவுகளின் பயன்பாடுகள் டாப்லர் விளைவோட வந்து ஒத்து போகாது, டாப்லர் விளைவு அப்படின்றது நடைபெறாத இடம் எங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஒளி முழக்கம்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ ஒரு விமானம் வந்து ஃபைட்டர் ஜெட்டோ இல்லைன்னா ஒரு ஜெட் விமானமோ தாழ்வா பறந்தது அப்படின்னா அதனால என்னன்னா கட்டிடங்கள்லேயே வந்து விரிசல் ஏற்படுது, இந்த கண்ணாடி ஜன்னல்லாம் உடஞ்சி தெரிக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது, எதனால அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலோகங்கள் எந்த உலோகத்துல ஒலி அதிவேகத்துல பயணிக்கும் சவுண்டு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் ஒலி மாசுபாடுனா என்ன, நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த சில கட்டிடங்களோட அமைப்பு, இப்போ கோல்கொண்டா கோட்டை அப்படின்னும் போது ஆச்சரியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒருத்தர் செய்தியை சொன்னார் அப்படின்னா அந்த கோட்டையோட உச்சியில இருக்கிறவருக்கு வந்து அந்த தகவல் எப்படி போய் சேருது, அப்போ எப்படி இதை வந்து அந்த கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க போற. அதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த பேசும் கூடம் அப்படின்றது அந்த கட்டிடத்தோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது வந்து புனித பால் கேத்தீட்ரல் அப்படின்ற ஆலயத்துல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ டாப்லர் விளைவின் பயன்பாடுகள் அப்படின்றது நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்றத இன்றைய வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியது. இல்லை விலங்குகள் எப்படி அதை பயன்படுத்துது, தன்னுடைய இரையை பிடிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துது, இல்லைன்னா தடைப்பொருள் இருந்ததுன்னா எப்படி கவனமா பறக்கிறது, இருட்டா இருக்கக்கூடிய ஒரு குகையில அது
சர்வசாதாரணமா பறந்து போகிறதுக்கு வௌவால் வந்து எப்படி அந்த மீ ஒலியை பயன்படுத்துது அப்படின்றத நம்ம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பக்க எண் வந்து 77 எடுத்துக்கோங்க. 77ல ஒலி சவுண்ட் அப்படின்ற டாபிக் வந்து இன்று நம்ம படிக்க இருக்க தலைப்பா வந்து இருக்கு பார்க்கலாம். ஸோ முந்தைய வகுப்புல நம்ம ஏற்கனவே படிச்சு முடிச்ச தலைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேரண்டத்தின் இயல்பு, எந்திரவியல், விசை, இயக்கம், ஆற்றல், மின்னியல், காந்தவியல், ஒலி அப்படின்னு சொல்லிட்டு 8 தலைப்புகள் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஒலி அப்படின்னு சொல்லிட்டு 9வது தலைப்பு இன்றைய வகுப்புல படிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க படிக்கலாம். ஒலி அப்படின்னும் போது வந்து ஒலி காற்று மற்றும் திரவங்களை விட திடப்பொருள் வேகமாக பரவும். அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அடர்த்தி எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா வந்து திடத்துல அதிகமா இருக்கும். ஸோ அப்ப காற்று அப்படின்னு எடுக்கும்போது அதுல ஒலியின் வேகம் வந்து கம்மியா தான் இருக்கு. அதே திரவம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே திடம் அப்படின்னும் போது வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு. அப்ப காற்று, திரவம், திடம் அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க ஒலியின் வேகம் அதிகரிக்கிறது. அப்படியே நம்ம லைட்டுக்கு தூக்கி போட்டோம்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் வந்து. ஸோ அப்ப ஒலி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஸோ அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. அதே வந்து லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒலி அப்படின்னு பார்க்கலாம். நகர லகரம் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து வகர ரகரம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த நகர லகரத்துல இருக்க ஒலி லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனா வெற்றிடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வெற்றிடம் அப்படின்னும் போது வந்து அதிவேகத்துல பயணிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதை விட காற்றுக்கு போகும்போது கொஞ்சம் அதனுடைய வேகம் வந்து குறையும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து திரவம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகம் வந்து குறையுது அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திடம் அப்படின்னும் போது இன்னும் வேகம் குறையும். அப்போ லைட் வந்து திடப்பொருட்கள் போகுமா அப்படின்னா ஒலி ஊடுருவும் தன்மை கொண்டதா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ ஒலி ஊடுருவும் தன்மை அப்படின்றது இருந்ததுன்னா ஸோ அந்த பொருட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா திரவத்திலையும் பயணிக்கும் அப்படிங்க. அப்போ ஒலிக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்க. காற்றுல வந்து வெற்றிடத்துல வந்து ஒலி வந்து பரவுமா அப்படின்னா ஸோ வெற்றிடம் அப்படின்றது பரவே பரவாது. கண்டிப்பா ஒலி பரவதுக்கு ஊடகம் தேவை அப்படிமுக்கிறோம் வந்து. அப்ப இது ஒலி பரவதற்கு ஊடகம் தேவையில்லை. அதுதான் என்னன்னா வெற்றிடத்துல பரவுது அப்படிமுக்கிறோம். நம்ம ஸ்பேஸ்ல சூரியன்ல இருந்து ஒலி வந்து லைட் வந்து நமக்கு டிராவல் ஆகி நம்ம பூமியில அட்மாஸ்பியர் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் உயரத்துல தான் இருக்கு. ஆனா நமக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர் வந்து. ஸோ அப்ப அவ்வளவு தூரத்துல இருந்து பயணிச்சு வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அந்த இடம் வந்து வெற்றிடமா இருக்கு. அப்ப ஒளி லைட்டு வருவதற்கு நமக்கு ஊடகம் தேவையில்லை அப்படிங்கிறோம். ஆனா சவுண்டுக்கு ஊடகம் தேவை. ஆனால் வெற்றிடத்துல அது பரவாது. காற்று, திடம், திரவம் அப்படிங்கிறோம். அப்ப எதுல வேகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடப்பொருளில் வேகமாக பரவும். அப்ப எதை காட்டிலும் அப்படின்னா திரவங்களை காட்டிலும் காற்றை காட்டிலும் திரவத்தில் இன்னும் வேகமா இருக்கும் அப்படிங்க. ஸோ அப்ப அந்த ஆர்டர் அப்படின்னு மேல எழுதிப்பட்டாச்சு. ஒளி பரவதற்கு என்ன தேவை? ஊடகம் தேவையில்லை. நம்ம போன கிளாஸ்ல லைட்டுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஊடகம் தேவையில்லைன்னு பார்த்தோம். இங்க வந்து ஊடகம் தேவை அப்படிங்கிறோம். அப்போ ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை அப்படிங்கிறோம். வெற்றிடத்தில் பரவாது அப்படிங்கிறோம். இந்த பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஒளி நம்ம எங்க எழுப்புறோம்னா குரல் நான்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் முயற்சி அப்படின்னு ஏற்கனவே சென்ற தமிழ் வகுப்புல நம்ம வந்து பார்த்தோம் வந்து. ஸோ அப்போ எழுத்துக்கள் அப்படின்னு எழுத்து இலக்கணம் அப்படின்னு தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அப்போ நமக்கு இந்த குரல் நான்கள் தான் என்ன பண்ணணும்னா ஒளி எழுப்ப காரணமா இருக்கு. இப்போ ஆண்களின் குரல் நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. எவ்வளோ அப்படின்னா 20 மில்லிமீட்டர். பெண்களுக்கு வந்து சுமார் 15 மில்லிமீட்டர். குழந்தைகளுக்கு மிகச்சிறிய குரல் நாள் நடுவுக்கிறோம். அப்போ ஹை பிச் யாருக்கு வரும் அப்படின்னா ஆனா பெண்ணா குழந்தைகள். ஆனால் அழுகக்கூடிய குழந்தையோட சத்தம் வந்து அதிக தூரத்துக்கு வந்து கேட்கும். அது பெண்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய ஒலி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட அதிக தூரமா இருக்கும். ஹை பிச்சா வந்து இருக்கும். சில பாடகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹை பிச்சில் பாடணும் அப்படின்னா வந்து அது பெண் பாடகரால் மட்டும்தான் முடியும். ஆண் பாடகரால் முடியாது. காரணம் என்னன்னா குரல் நாள் வந்து இயல்பாவே அவங்களுக்கு எப்படி இருக்கு நேச்சுரலாவே அப்படின்னா 15 மில்லிமீட்டர். அப்போ குரல் நாள் வந்து சிறியதா இருக்கும்போது ஹை பிச் அப்படின்னு டெலிவரி பண்ண முடியும். அப்புறம் நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒலி அதிர்வெண் என்னப்பா அப்படின்னா வந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து வந்து 20,000 ஹெர்ட்ஸ். அது என்ன ஹெர்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது அழகு வந்து ஆக்சுவலா. இப்போ ஒரு அதிர்வெண் அப்படின்னும் போது ஒரு முகடு ஒரு அகடுன்னு உருவாகும் ஃப்ரெண்ட். வந்து இப்போ ஒரு செகண்ட் நடந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் ஒரு முகடு அகடு உருவாயிருக்கு ஒரு வினாடியில் பார்க்குறோம். அதே 20 ஹெர்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு வினாடியில 20 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா முகடு அகடு உருவாயிருக்கு அப்படி பார்க்குறோம். இது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு ஒரு சுற்றுன்னு சொல்லுவோம். ஒரு முகடையும் ஒரு அகடையும் உருவாக்கிருச்சு அப்படி பார்க்குறோம். ஸோ கிரஸ்ட் ட்ரஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ மேல இருக்கிறது கிரஸ்ட் கீழே இருக்கிறது ட்ரஃப். இது மேல இருக்கிறது வந்து முகடு கீழே இருக்கிறது வந்து அகடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை உருவாகும் ஒரு வினாடியில்னா 20 உருவாகும் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுதான் 20 ஹெர்ட்ஸ். அப்ப அதிகபட்சமா நம்ம இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20,000 ஹெர்ட்ஸ் வரையும் ஒரு வினாடியில உருவாச்சுன்னா நம்ம கேட்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா நம்மளால கேட்க முடியாது. அப்ப அதுக்கு மேல போகக்கூடிய ஒலியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீ ஒலி, அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு. அப்ப அதுக்கு கீழே இருக்க ஒலியை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், குற்றொலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதிர்வெண்ணுக்கு அதிகமான கேட்டுறோம் உணர முடியாது. அப்ப இதுக்கு கீழேயும் இதுக்கு மேலேயும் நம்ம கேட்க முடியாது. அப்ப நம்ம கேட்கக்கூடிய அந்த இதுனா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு தான் நம்மளுடைய லிமிட் அப்படி பார்க்கிறோம். அப்ப 20க்கு கீழே இருக்கிறது நம்ம என்ன சொல்லணும் குற்றொலின்னு சொல்லுவோம். 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல இருந்தா மீ ஒலின்னு சொல்லுவோம். அதுதான் செவி உணரா அதிர்வெண்கள் அப்படின்னு.
அப்போ 20 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒலியை மியோலி என்றோம். வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒலி மியோலி என்றோம். அது 20 ஹெர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு குறைவான இருந்தது அப்படின்னா அந்த குறைவாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குற்றொலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ குற்றொலினா என்ன அப்படின்னா வந்து நமக்கு இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மியோலினா அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில விலங்குகள் என்ன பண்ணுன்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஒலியை வந்து கேட்கும் திறன் பெற்றது அப்படிங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு யார் கேட்கிறா அப்படின்னா நாய்கள் வந்து கேட்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறோம். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி விசில் அப்படின்றது இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த விசில் அந்த கமாண்டுக்கு வந்து அந்த டாக் வந்து என்ன பண்ணுன்னா ரியாக்ட் பண்ணும் வந்து. ஆனால் நமக்கு அந்த சத்தம் கேட்காது. காரணம் நம்ம 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல போச்சுன்னா நமக்கு கேட்கும் திறன் கிடையாது அப்படிங்கிறோம். அப்போ அந்த விலங்குகள் வந்து கேட்கும் திறன் கொண்டதுனால அதை ட்ரெயின் பண்ணும்போது அந்த மியோலியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறோம். அடுத்து ஒலியானது அதிர்வரும் பொருட்களால் உருவாகின்றது. அதிர்வுறது இப்போ குரல்னால் என்னது அதிர்வு தான் வந்து. அப்போ காற்று நம்ம அதிர்வடை செய்து அது நம்ம ஒலியா மாத்துறோம். நம்ம வாய் மூலியமா என்ன பண்றோம்னா அது மொழியா மாத்துறோம் அப்படிங்கிறோம். அப்போ அந்த ஒலி மொழியா எப்போ மாறுது அப்படின்னா நம்ம வாயில தான் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய நாக்கு, அன்னம், உதடு, பல் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்னா மொழியை உருவாக்கியிருக்கோம். விலங்குகள் என்ன பண்ணோம் ஒலி எழுப்போம். ஆனால் விலங்குகளுக்கு என்ன கிடையாதுன்னா மொழி கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது அப்படிங்கிறோம். அப்போ ஒலி எழுப்புறது அப்படின்னா குரல் நாள் இருந்தால் போதும் ஒலி எழுப்ப முடியும் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம கேட்க முடிந்தது அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ் 20,000 ஹெர்ட்ஸ் இந்த 20,000 ஹெர்ட்ஸ் என்ன பண்ணா 20 கிலோ ஹெர்ட்ஸ்னு கூட கொடுத்துறாங்க. அந்த அதனால கவனமாக அந்த கே அப்படின்னா வந்து என்ன 1000 குறிக்கும். அப்போ 20 கேனா 20,000 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஹெர்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று போய் ஒரு வினாடி. அதான் ஒரு சுற்று அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணோம் ஒரு முகடு ஒரு அகடு இதுதான் ஒரு சுற்று. அந்த மாதிரி 20 சுற்று வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து 20 ஹெர்ட்ஸ். அதுல இருந்து நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அதுக்கு கீழே இருந்தா நம்மளால கேட்க முடியாது. 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல போனாலும் நம்மளால கேட்க முடியாது அப்படிங்கிறோம். இப்போ ஒலி ஆற்றல் பெருக்கியின் அளவு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெசிபல் அப்படிங்கிறோம். அப்போ ஒலி ஆற்றல் பெருக்கி அப்படின்னா ஆம்பிளிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ ஆம்பிளிஃபையர் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஒலி ஆற்றலை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறோம். இப்போ நம்ம ஃபனல் மாதிரி ஒன்று வச்சு பேசும்போது என்ன பண்ணணும் ஒலி ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒலி ஆற்றல் பெருக்கி அப்படின்றது என்னன்னா அதனுடைய அழகு என்னன்னா டெசிபல் குறிப்போம். அந்த டெசிபல் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இறைச்சலா இருக்கிறது இல்லை அதிக சத்தமா இருக்கிறது ரொம்ப மெதுவா பேசுறது அப்படின்னும் போது இதெல்லாம் டெசிபிளா குறிப்பிடுறோம் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு சைலண்டா இருக்கிற ரூம்ல வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபேக்டரியில வந்து சத்தம் எப்படி இருக்கும், ஒரு சாலையில வந்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு ஒரு நாய்ஸியா இருக்கு அங்க எப்படி இருக்கும் இறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் டெசிபிள் அப்படின்றத வார்த்தையை நம்ம அழகை வந்து பயன்படுத்துவாங்க. ஒவ்வால்கள் மற்றும் டால்பின்கள் வந்து மீயொலிகள் ஆகும் அந்த எழுப்பக்கூடிய ஒலி. அப்ப ஒலியை எழுப்பக்கூடியது அப்படின்னா ஒவ்வாலும் டால்பினும் மீயொலியை எழுப்பக்கூடியது. நாய் வந்து கேட்கும் திறன் கொண்டது. அப்ப கேட்கும் திறன் என்ன, அதே மாதிரி ஒலியை எழுப்பும் திறன் என்ன அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து 20 ஹெர்ட்ஸ் குறைவான அதிர்வெண் கொண்டது குற்றொலி அப்படின்னு சொல்றோம். அது வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்னா என்ன அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். மியோலினும் குற்றொலியும் கேட்க முடிவதில்லை. அப்ப மியோலி அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட். அல்ட்ராசோனிக் சவுண்ட் மனிதர்களுக்கும் சில விலங்குகளுக்கும் வந்து கேட்கக்கூடிய ஒலி வரம்பு அப்படின்னும் போது மனிதன்ல இருந்து நம்ம முயல் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம கேள்வியா கேட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி முயல் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, மற்றதும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். அதனால இதை அப்படியே இந்த டேபிள படிச்சுட்டீங்க அப்படின்னா நல்லது அப்படிங்கிறோம். இம்பார்ட்டன்ட். அதற்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நெட்டலைகளும் குறுக்கலைகளும். இப்போ ஒலி அலைகள் எப்படி பரவுது காற்றுல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நெட்டலைகளா பரவுது. அப்ப இது போயிட்டு என்ன பண்ணணும் ஒரு துகளை போய் அடிக்கும், அந்த துகள் போயிட்டு என்ன பண்ணணும் இன்னொரு துகள் அடிக்கும், அப்புறம் அது போயிட்டு இன்னொரு துகள் அடிக்கும். ஸோ ஃபைனலாக வந்து என்னன்னா நமக்கு காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு இயர்ல ட்ரம்னு இருக்கும், அந்த ட்ரம்மில் போயிட்டு மோதும் போது அந்த வைப்ரேஷன் தான் என்னன்னா நம்ம உணரக்கூடிய பகுதியாக வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ காதுல நம்ம வந்து ஒலி உணரக்கூடிய பகுதினா உள்ளுக்குள்ள அந்த மெல்லிய வந்து ட்ரம் சவ்வு இருக்கும், அதில் போயிட்டு அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுவோம். அந்த வைப்ரேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நான் வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் வந்து. அதே மாதிரி இதனோட மெமரி எங்க இருக்கணும் மூலையில இருக்கும் வந்து. இப்போ வந்து இது வந்து இளையராஜா பாடின பாடல் வந்து, இல்லை கண்ணதாசன் அவர்கள் பாடிய பாடல் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து பாலசுப்ரமணியம் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் சொல்லிட்டு அப்ப யாரு பாடினாங்க அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரி வந்து நம்ம பிரெயின் வந்து இருக்கு. இது என்ன மாதிரி சத்தம், இது மோட்டார் ஓடுற சத்தம், இது ஃபேன் ஓடுற சத்தம், இது வண்டியோட ஹாரன், இது நாய் குறைக்கிற சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு குழந்தையில இருந்து நீங்க அடுத்து வளர வளர இதெல்லாம் மெமரி ஆகி உங்களுக்கு இந்த சத்தம் என்ன அப்படின்றத புரிஞ்சிடும். ஸோ அதை வந்து குறிக்கணும். ஸோ அப்ப எப்படி பரவுது காற்றுல அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட் அலைகளா பரவுது. அதே ஒலி அலைகள் வந்து ஒரு கம்பி இழுத்து கட்டின கம்பியை வந்து வைப்ரேட் பண்ணும்போது அங்க வந்து குறுக்கலைகளா பரவுது. நீர்ல போகக்கூடிய அலைகள் வந்து எப்படி இருக்கணும் குறுக்கலைகளா பரவுது. அப்ப எங்க வந்து நெட்டலைகளா பரவுது, எங்க குறுக்கலைகளா பரவுது, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்றது நம்ம தேர்வு நோக்கில் கண்டிப்பா படிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். ஒலி அலைகள் காட்டிலோ அல்லது வாயிலோ நெட்டலைகளாக பரவுகின்றன அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஒலி அலைகள் வந்து காட்டிலோ அந்த வாயிலோ எப்படி பரவுது நெட்டலைகளாக பரவணும். அப்ப காட்டுல போச்சு அப்படின்னா நெட்டலைகளாக பரவும். நெட்டலைகள் பரவும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அங்க ஒரிஜினல் அப்படின்னா நெருக்கமும் நெகிழ்வும் ஏற்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ நெருக்கங்கள் நெகிழ்வு அப்படின்னா வந்து ரொம்ப நெருக்கமா இங்க வந்து அதிர்வுறோம், அப்புறம் இங்க நெகிழ்வா இருக்கும்,
திருப்பி நெருக்கமா இருக்கும், திருப்பி நெகிழ்வா இருக்கும், திருப்பி நெருக்கமா இருக்கும், திருப்பி நெகிழ்வு. அப்ப இந்த நெருக்கங்கள் நெகிழ்வுகள் மாறி மாறி நடக்கக்கூடியது எங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நெட்டலைகளை நடக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்ப நெருக்கம்னா அதிக அழுத்தம் உள்ள பகுதி, வந்து நெகிழ்வு அப்படின்னா குறைந்த அழுத்தம் உள்ள பகுதி அப்படிமுக்கலாம். ஸோ அப்ப குறுக்கலைகளா பரவும் பொழுது நமக்கு நெருக்கங்களும் நெகிழ்வுகளும் நெருக்கங்களும் சொல்லி ஏற்படும் அப்படிமுக்கலாம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிமுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து குறுக்கலைகள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வந்து அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்னு நடக்கும். அப்போ ஊடக துகள்கள் அலை பரவும் திசைக்கு செங்குத்தான திசையில் அதிர்வுறுதா. இப்போ அலை பரவும் திசையிலேயே அது அதிர்வுற்றுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அலை எந்த திசையில பரவுதோ அதே திசையில என்ன பண்ணோம்னா ஊடக துகள்கள் அதிர்வுற செய்யும். அப்படியே தள்ளிட்டே போகும். அது போயிட்டு இந்த துகள் இடிக்கும், இந்த துகள் வந்து இன்னொரு துகளை போய் இடிக்கும். அப்படி இடிச்சு 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 என்ன ஆகும்னா அந்த ஆற்றல் அப்படின்றது கடத்தப்படும் அப்படிங்கிறோம். இது வந்து ஒளி வந்து காற்றுல வந்து பரவும் பொழுது. அதே வந்து குறுக்கலைகளா போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க துகள்கள் எப்படி அதிர்வுறுது அப்படின்னா ஒரு துகள் இருக்குன்னா அந்த துகள் என்ன பண்ணுன்னா அந்த ஒளி அலைகள் மேல தூக்கி திருப்பி கீழே இருக்கும், மேல தூக்கி திருப்பி கீழே. அப்ப இப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து மேல ஏறுறது கீழே இறங்குது, மேல ஏறது கீழே இறங்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து செங்குத்தான திசையில் அதிர்வுறுவதால் அப்ப துகள் வந்து என்னன்னா மேலே கீழையும் சொல்லி செங்குத்தா அதிர்வுறுது. எதுக்குன்னா இந்த அலை பரவும் திசைக்கு அப்படி மக்கள் வந்து அதைதான் குறுக்கலைகள் அப்படின்னு. குறுக்கலைகள் எங்க உருவாகுது? எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நீர் அலைகளும் இழுத்து கட்டப்பட்ட கம்மியின் அதிர்வுகள். இப்ப தண்ணியில குறுக்கலைகளா போகும். உங்களுக்கு தெரியும், ஒரு கல்ல போட்டாலும் நம்ம வந்து தண்ணியில யாராவது வந்து குதிச்சாவோ விளையாடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைகள் உருவாகும். அந்த இப்ப கடற்கரை அலைகள் எப்படி இருக்கு, எப்படிதான் வருது, குறுக்கலைகளா வருது அப்படிங்கிறோம். அதே மாதிரி இழுத்து கட்டப்பட்ட கம்பி அதனுடைய அதிர்வுகள் எப்படி இருக்கும், அதுவும் குறுக்கலைகளா தான் இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப குறுக்கலைகள் ஊடகத்தின் வழியே முகடு அகடுகளாக பரவுகின்றன. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னதான். இப்ப முகடு அப்படின்றது மேல இருக்குது, அகடு அப்படின்றது கீழே இருக்கு. அப்ப முகடு அகடுகளாக எது பரவும் அப்படின்னா குறுக்கலைகள் வந்து பரவும். அப்ப மேல் நோக்கு திசையில் வந்து பெருமை இடப்பெயர்ச்சி அடையும் அப்படிங்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா முகடு. கீழ் நோக்கு திசையில கீழே பெருமை இடப்பெயர்ச்சி, அப்ப மேல் நோக்கு திசையில போகுது அப்படின்னா வந்து அது வந்து முகடு. அதே வந்து கீழ் நோக்கு திசையில போகுது அப்படின்னும் போது அது வந்து அகடு. அப்ப இது முகடும் இது அகடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்து குறுக்கலைக்கும் நெட்டலைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ குறுக்கலைகள் அப்படின்னா ஊடகத்தில் அலைப்பெறும் திசைக்கு செங்குத்தாக அதிர்வுறுகின்றன அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அலைப்பெறும் திசைக்கு செங்குத்தா அதிர்வுற்றுச்சுன்னா அது வந்து குறுக்கலைகள். அலைப்பெறும் திசை எதுனா ஊடக துகள், ஊடகத்தில் இருக்க ஒரு துகள் வந்து அதே ஊடக துகள்கள் அலைப்பெறும் திசைக்கு இணையான திசையில் வந்து எப்படி இணையா அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு மோதுது ஒரு துகள், இன்னொரு துகள் இது போய் மோதுது. அப்போ வந்து இணையா போயிட்டு இருக்கா வந்து. அதே வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஊடக துகள் வந்து அலைப்பெறும் திசைக்கு செங்குத்தாக அதிர்வுகின்றன அப்படிங்கிற. அப்ப செங்குத்தாக அதிர்வு வருது அப்படின்னா இதான் வந்து அலைப்பெறும் திசை. அப்ப இந்த இடத்துல மேல கீழே மேல கீழே அப்படி சொல்லிட்டு செங்குத்தா வந்து அதிர்வு வர வைக்குதா. ஸோ அதுதான் வந்து குறுக்கலைகள் அப்படிங்கிறோம். இதுல முகடுகள் அகடுகள் வந்து உருவாச்சுன்னா அது வந்து குறுக்கலைகள். இங்க நெருக்கமும் நெகிழும் உருவாச்சுன்னா அது வந்து நெட்டலைகள் அப்படிங்கிறோம். இது வந்து எங்க பரவும் அப்படின்னா வந்து குறுக்கலைகள் வந்து திட திரவ மேற்பரப்பின் வழியாக பரவும் அப்படிங்கிறோம். அப்ப திடப்பொருட்கள் இருக்கு, ஒரு கம்பி இருக்கு அப்படின்னா அதுல வர வைப்ரேஷன்ஸ் வந்து குறுக்கலைகளா இருக்கும். திரவம் அப்படின்னா திரவத்தோட மேற்பரப்புல பரவுறது. அப்ப நீரலைகள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து எங்க பரவும் நெட்டலைகள் அப்படின்னா வந்து இப்போ ஒலி சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது பரவக்கூடியது ஊடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காற்றுலையும் பரவும், திரவத்திலையும் பரவும், திடத்திலையும் பரவும், மூணுத்திலையுமே பரவக்கூடியது. ஆனா வேகம் வந்து என்ன பண்ணணும்னா காற்றுல அதிகமா இருக்கும். சரி, காற்றுல இருக்கிற வேகத்தை விட திரவத்தில் அதிகமா இருக்கும், திரவத்தை விட திடத்திலையும் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப திட திரவ வாயுக்கள் மூன்று வழியாக பரவக்கூடியது வந்து நெட்டலைகள். எடுத்துக்காட்டு ஒலி அலைகள். ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து. இப்போ நம்ம இன்னொரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு அலை வந்து பரவுது அப்படின்னும் போது இப்போ ஒரு குளத்துல வந்து ஒரு இலை வந்து மிதந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஸோ அந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலை வந்து கொண்டு போயிட்டு கரைக்கு கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னா சேர்க்காது. ஒரிஜினல் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தூக்கி திருப்பி கீழே இறக்கி விட்டுரும். இதுதான் வந்து நடக்கும் வந்து. அப்ப இந்த இலையை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வந்து கடத்தாது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இலை வந்து கரைக்கு வந்து சேருமானா வரவே வராது. அப்ப அலை தான் என்ன பண்ணுன்னா அந்த வேவ்ஸ் தான் என்ன பண்ணுன்னா கரையை வந்து அடையும். ஆனா மிதந்துட்டு இருக்க எந்த ஒரு பொருளுமே கரைக்கு கொண்டு வந்து சேர்க்காது. அப்ப இந்த இலையெல்லாம் எப்படி வந்து கரையை வந்து சேருது அப்படின்னா காற்று அடிச்சதுன்னா அது மூலியமா நகரும். அப்ப காற்று என்ன பண்ணுன்னா தண்ணியை வந்து நகர்த்தும். அப்படி நகர்த்தும் போது அப்படியே கொண்டு வந்து கரையில சேர்க்கும். மற்றபடி வந்து இந்த அலை என்ன பண்ணாது அப்படின்னா மிதந்துட்டு இருக்க எந்த ஒரு பொருளையும் வந்து மேல தூக்கி கீழே இறக்கி விட்டுட்டு போயிடும். இதுதான் சுனாமியில நம்ம சுனாமி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா துறைமுகத்தில் இருக்க கப்பலெல்லாம் உடனடியாக ஆழ்கடலில் கொண்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஆழ்கடல் போகிறது ஏன் சேஃப்டி அப்படின்னா வந்து அப்போ அந்த சுனாமி அலை வரும் பொழுது என்ன ஆகும்னா அப்படியே அந்த கப்பலை மேலே தூக்கி அப்படியே கீழே இறக்கி விட்டுரும். அப்போ எந்த விதமான பாதிப்பு அப்படின்னு ஏற்படாது. அதே கடற்கரை ஒட்டி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கடற்கரை ஒட்டி வரும்போது அந்த சுனாமி அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலோட உயரமாக வரும்போது அப்படியே கப்பலை கவுத்தி போட்டுரும். இல்லைன்னா ஹார்பரில் போயிட்டு மோத வச்சிடும். ஸோ அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் கடற்கரை ஒட்டி எடுக்கிறோம். ஸோ அதனால் ஆழ்கடலில் இருக்கும் பொழுது சுனாமியினால பாதிப்பு கப்பலுக்கு ஏற்படுமானா ஏற்படவே ஏற்படாது. காரணம்
என்னன்னா கப்பலை அப்படியே மேலே தூக்கி அப்படியே கீழே இறக்கி விட்டுரும், அவ்வளவுதான். ஏன்னா அதனுடைய அகலம் வந்து அலையோட அகலம் வந்து சுனாமி அலை வந்து ரொம்ப சில 100 மீட்டர்கள் இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப அழகா கப்பலை தூக்கி திருப்பி கீழே இறக்கும், அதனால பாதிப்பு ஏற்படாது. அதனால ஆழ்கடல்ல இருக்கிறாங்க சுனாமி வரும்போதுன்னா கப்பலுக்கு எந்த சேதாரமும் இருக்காது. இப்போ இலையும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கும் போது அந்த அலை தான் கரைக்கு கொண்டு வருது கிடையாது, காற்று தான் கரைக்கு கொண்டு வரும் அப்படின்னா. ஸோ அதுதான். அடுத்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இப்போ இடப்பெயர்ச்சி எப்படி அடையும்னா முகடு அகடா வந்து இடப்பெயர்ச்சி அடையும் அப்படின்னு வந்து அது பெருமை வீச்சு. அது வீச்சுன்னும் போது அது பெருமை எல்லை அப்படின்னா மேலையும் கீழே எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்றது வீச்சுன்னு சொல்லுவோம். மொத்தமாக அந்த அலை வந்து எவ்வளோ முகடு எவ்வளோ அகடு போதோ அது வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அலைநீளம் அப்படின்னா ஒரு ஃபுல் சைக்கிள், அதாவது ஒரு முகடு ஒரு அகடு வந்து கிரியேட் ஆகி முடிக்குது அப்படின்னா அதுதான் அலைநீளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ காலம் அப்படின்றது என்னன்னா ஒரு வினாடிக்கு எத்தனை அலை வந்து உருவாகுது அப்படின்னு. இப்போ 1Tன்னு சொல்லும்போது ஒரு அலை உருவாகுது, இல்லை 2 அலை ரெண்டு முகடு அகட உருவாக்குது அப்படின்னும் போது ஸோ அதை வந்து காலம் சொல்லலாம். அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இடப்பெயர்ச்சி, அலைநீளம், வீச்சு, காலம் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இல்லை அதிர்வெண் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வீச்சு அப்படின்னா வந்து நடுநிலை புள்ளியிலிருந்து துகள் அடையும் பெருமை இடப்பெயர்ச்சி அப்படின்னு. பெருமை இடப்பெயர்ச்சி எவ்வளோ தூரம் மேலே போகுது எவ்வளோ தூரம் கீழே வருது அதுதான் வந்து வீச்சுன்னு சொல்லலாம். அப்போ இது எப்படி அளவிடுறோம் அப்படின்னா அலகு. ஏன்னா கீழே இருந்து மேலே போகிறது, மேலே இருந்து திருப்பி கீழே வருது. ஸோ அப்போ பெருமை வீச்சு அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய உயரம், இந்த உயரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் மீட்டர்ல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இதையும் நம்ம மீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிற. அப்போ அதனுடைய அலகு வந்து மீட்டரா இருக்கு வீச்சு அப்படிங்கிறோம். அடுத்து அதிர்வெண் அப்படின்னும் போது என்னன்னா எத்தனை அதிர்வுகளை ஏற்படுத்துது வந்து அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு நொடியில் வந்து ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. இதுதான் நம்ம வந்து கேட்கும் திறனில் கூட என்ன சொல்லணும்னா 20 ஹெர்ட்ஸ்ன்னு சொன்னோம். 20 ஹெர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு வினாடியில 20 தடவை வந்து என்னன்னா அதிர்வுகளை ஏற்படுத்திருக்கோம். அப்போ ஒரு சைக்கிள் அப்படின்னா ஒரு முகடு ஒரு அகடு இருக்கணும். அந்த மாதிரி 20 முகடு அகடு ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ஒரு வினாடியில் ஏற்படுச்சுன்னா 20 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து கேட்கும் திறன்ல. ஸோ அப்போ இதனுடைய அலகு என்ன ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறோம். அதை வந்து அதிர்வெண் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஆடியோ சமிக்கைகள் அதிர்வெண் பண்பேற்றம் மூலம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அனுப்புறோம் அப்படின்னு. ஸோ அப்போ தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிர்வெண்ணை தான் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்ற நுட்பத்தை தான் நம்ம பயன்படுத்தி அதை வந்து அனுப்புறோம். அப்போ அந்த வீச்சின் அடிப்படையில் கேரியர் அலையின் அதிர்வெண்ணை மாற்றுகிறது. இது ஒளி பரிமாற்றத்துக்கு சிறந்த இரைச்சல் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது. அப்போ இந்த ஒளி சமிக்கைகளை அனுப்புறதுக்கு தொலைக்காட்சியில நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிர்வெண் பண்பேற்றம் அப்படின்றத பயன்படுத்துறோம் அப்படின்னு அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பில் வந்து ஆடியோக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு. அதற்கு அடுத்து அலைவு காலம் அப்படின்னு என்னன்னா ஒரு வினாடியில எத்தனை அலைவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு. இப்போ அலைவு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வடையும் பொருள் முழு அதிர்வு அல்லது ஒரு முழு அலைவுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு. அப்போ ஒரு அதிர்வடைக்கூடிய பொருள் அப்படின்னு முழு அலைவுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குது அப்படின்றது அலைவு காலம். அப்போ அந்த அலைவு காலம் அப்படின்றது நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா வந்து ஒரு முழு அதிர்வுக்கு எவ்வளவு காலம் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ T=1 அதிர்வெண் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதனுடைய அலகு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நொடி அப்படின்னு பார்க்குறோம். அலைவு காலம் டைம் அப்படின்னு போது வந்து அதோட அழகா வந்து நமக்கு வந்து நொடி அப்படின்றது இருக்கு. அப்ப அலைவு காலம் அப்படின்றது அதிர்வெண்ணின் தலைகீழ் மதிப்புக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமன்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அப்ப எத்தனை அதிர்வெண் வந்து ஏற்படுதோ அதனுடைய தலையில் மதிப்பு தான் அலைவு காலமா இருக்கு. இப்ப 20 அதிர்வெண் ஏற்படுத்துது அப்படின்னா 1/20 போடும். அப்ப 20,000 அதிர்வெண் ஏற்படுதுன்னா 1/20,000 போடும். ஸோ அப்ப இதுதான் என்னன்னா இந்த தலையில் மதிப்பு தான் அலைவு காலமா இருக்கு. அப்ப அதிர்வெண்ணுக்கும் அலைவு காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தொடர்பு என்னன்னா அலைவு காலம் அதிர்வெண்ணின் தலைகீழி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்ப வீச்சு மற்றும் அதிர்வெண் ஆகிய இரண்டும் வந்து ஒளியின் முக்கிய பண்புகளா வந்து இருக்கு. ஒளியின் மதிப்பு அதன் வீச்சை பொறுத்தது அப்படி இது நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஸோ ஒளியோட மதிப்பு என்னப்பா அப்படின்னா அதன் வீச்சு எவ்வளவு தூரம் ஹை பிச்சு போகுது அப்படின்றத பொறுத்து இருக்கு அப்படின்னு. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒளி அப்படின்னா வந்து எவ்வளவு ஹை பிச்சா எவ்வளவு தூரம் பெருமை இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்றது நமக்கு முக்கியம். அப்புறம் எவ்வளவு அதிர்வுகளை ஏற்படுத்துது அப்படின்னு முக்கியம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஒளியின் முக்கிய பண்புகளா இருக்கு அப்படிங்க. அப்ப வீச்சும் அதிர்வெண் அப்படின்றது ரெண்டு முக்கியம். வீச்சு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு உயரம் போகுது அதனுடைய அலகு என்னன்னா மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். அந்த பெருமை இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். அதே வந்து நமக்கு அதிர்வெண் அப்படின்னும் போது ஒரு வினாடியில எத்தனை சைக்கிள் வந்து எத்தனை சுற்று வந்து ஏற்படுகிறது அப்படின்றது அதிர்வெண். இந்த ரெண்டை பொறுத்து தான் வந்து ஒளியோட பண்புகள் நம்ம சொல்றோம். அதுல நமக்கு ஒளியின் மதிப்பு அப்படின்னா அதன் வீச்சை பொறுத்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ வீச்சு அப்படின்றது அது மதிப்பை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதை வந்து
ஆம்பிளிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், அதோட வீச்சை நம்ம அதிகப்படுத்துறது அப்படின்றது நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம பண்றோம், ஆம்பிளிஃபையர் பயன்படுத்தி பண்றோம். அடுத்து அலைநீளம். அலைநீளம் அப்படின்னும் போது வெரி சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுற்று அப்படின்னும் போது ஒரு முகடு ஒரு அகடுன்னு சொல்றோம். வந்து இப்போ அந்த முகடோட இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு வந்து அதே மாதிரி இது முடியுது இல்லை அந்த சைக்கிள் அந்த பாயிண்ட், ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்னா அலைநீளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இங்கேயும் நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா மீட்டர்ல தான் மெஷர் பண்றோம் அப்படிங்க. அப்போ அதனுடைய அலகு என்ன, மீட்டர் அப்படிங்க. அப்போ அதிர்வுறும் துகள் ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலை பரவும் தொலைவு வந்து, இப்போ ஒரு அதிர்வுக்கு ஏற்படுத்தும் நேரத்தில் அலை பரவும் தொலைவு, அலை பரவும் தொலைவு எவ்வளவு பரவி இருக்கு, எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னா, ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரையும் போயிருக்கு தொலைமுக்கிறோம். ஸோ அந்த தொலைவு அப்படின்றது அலை நீளம். அந்த நீளம்ன்ற வார்த்தை வந்துருச்சு, அப்போ அதனுடைய அலகு வந்து மீட்டர் அப்படின்னு போட்டலாம் வந்து. அப்போ அலையின் திசைவேகம், அதிர்வெண் மற்றும் அலைநீளம் இந்த மூணுத்துக்கான தொடர்பு அலைமுறை. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அலைவு காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வெண்ணோட தொடர்பு படுத்தும் போது அலைவு காலம் அதிர்வெண் மதிப்புக்கு எது தகவல் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து. இப்போ அடுத்து வந்து அலையின் திசைவேகம் அப்படின்றதும் அதே மாதிரி அதிர்வெண் மற்றும் அலைநீளம் இவற்றுக்கு இடையான தொடர்பு அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு என்னென்னலாம் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அலையின் திசைவேகம்னா அது எவ்வளோ தூரம் போகுது காலத்தை பொறுத்து அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அதிர்வெண் அப்படின்னும் போது ஒரு வினாடியில் எவ்வளோ சுற்று வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அலைநீளம் அப்படின்னா ஒரு முகடு அகடு வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுது, அதில் ஒரு கடக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இது மூணுத்துக்குள்ள தொடர்பு அப்படின்றது நம்ம எடுக்கும்போது திசைவேகம் v ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்வெண் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லாம்டா அப்படின்னு பார்க்கலாம் வந்து. ஸோ அப்போ மூணுத்துக்கான தொடர்பாக நம்ம எழுதும் போது எப்படி எழுதுனா v ஈக்குவல் டு நியூ லாம்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா திசைவேகம் ஈக்குவல் டு அதிர்வெண் இன்ட்டு அலைவு காலம் அப்படின்னு, சரி அதிர்வெண் இன்ட்டு அலைநீளம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த அதிர்வெண் அலைநீளம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அதிர்வெண் அப்படின்னா ஒரு வினாடியில் எத்தனை அதிர்வெண் ஏற்படுத்துது இன்ட்டு வந்து அதனுடைய அலைநீளம் அப்படின்னும் போது எவ்வளவு மீட்டர்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா நம்ம கிடைக்கிறது என்னன்னா திசைவேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திசைவேகம் அப்படின்னு தொடர்பு அப்படின்னா அலையின் திசைவேகமும் அதோட அதிர்வெண்ணும் அலைநீளத்துக்குள்ள தொடர்பு நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி எழுதலாம்னா திசைவேகம் ஈக்குவல் டு அதிர்வெண் நியூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து அலைநீளம் வந்து லாம்டா அப்படின்னு பார்க்குறோம். அதை போட்டீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. அப்ப காற்றில் செல்லும் வேகம் அப்படின்றத விட நீர்ல எவ்வளவு மடங்கு வேகத்தை செல்லுதுன்னா 5 மடங்கு வேகம். அப்ப காற்றுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 340ன்னா நீர்ல 1500 அப்படி பார்க்கலாம். அது இரும்புல எவ்வளவு வேகத்துல போகுதுன்னா 20 மடங்கு வேகத்துல போகுது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஒளியின் வேகம் வந்து காற்றுல இருக்கிறதோட நீர்ல எத்தனை மடங்குன்னு கேட்டால் 5 மடங்கு, அது இரும்புல எத்தனை மடங்குன்னு கேட்டாங்கன்னா 20 மடங்கு, இரும்பு 20 மடங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. இப்போ ஒளியும் கம்பேர் பண்றோம், அந்த லைட்டையும் சவுண்டையும் கம்பேர் பண்றோம். இப்போ லைட் அப்படின்னும் போது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும் வந்து. அப்போ சவுண்டு வெறும் 340 மீட்டர் தான் போகுது. அப்போ 3 லட்சம் கிலோமீட்டர் எங்க இருக்கு, 340 மீட்டர் எங்க இருக்கு, 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர் வந்து. அப்போ 340 மீட்டர் அப்படின்றது மிக குறைந்த வேகம், 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது மிக அதிக வேகம். அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஒளியின் திசைவேகமானது ஒளியின் திசைவேகத்தை விட மிக அதிகம் அப்படின்னும். மிக அதிகம்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் மடங்கு அதிகம் அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அவ மில்லியன் மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்குது அப்படிங்கிறோம். அடுத்து மின்னல் கீற்று முதலில் புலப்படுகிறது, பின்னர் தான் நமக்கு என்னன்னா இடியோசை கேட்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நமக்கு எது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறோம், அதாவது மின்னல் கீற்று தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த லைட்டனிங் வந்ததுன்னா அதுக்கப்புறம் தண்டர் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். காரணம் என்னன்னா லைட்டனிங் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கோம், மேகங்கள் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தி அதிகமா இருக்கும் அட்மாஸ்பியர்ல, அப்ப ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அந்த சூழல்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல மின்னல் வந்து பாத்தீங்கன்னா உருவாகின அந்த மேகத்துல உருவாகின இடத்துல இருந்து நம்மை நோக்கி வரும் அப்படின்னு. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த மின்னல் நம்ம முதல் வந்து அடையும். அடுத்து பின்னாடி யார் வருவா அப்படின்னா 340 மீட்டர் per வினாடி அப்படின்ற வேகத்துல இடி சத்தம் அப்படின்னு நமக்கு வந்து சேருது அப்படின்னு. ஏன் மின்னல் இடி ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னலுக்கு இப்போ மேகங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளவுட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் க்ளவுட்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிலை மின்னியல் விசை அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஒன்று கான்டாக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா சில கிலோமீட்டர் தூரத்துக்கு உருவாகும். இப்போ நம்ம பாசிட்டிவ் ஒயரும் நெகட்டிவ் ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்பார்க் வரும் வந்து, அது தீப்பிடிக்கவும் காரணமாகவும் இருக்குது. இல்லை ஹை வோல்டேஜ் அப்போ வந்து வெப்பம் அதிகமாகி அதனால் எரியும் காரணம். அப்போ அந்த வரக்கூடிய அந்த ஸ்பார்க் அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பார்க் வந்து ஏற்படுது. அந்த ஏற்படக்கூடிய அந்த ஸ்பார்க் அப்படின்றது வந்து நமக்கு சில கிலோமீட்டர் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அதுல உருவாகக்கூடிய வெப்பம், அந்த வெப்பத்தினால அங்க இருக்கிற காற்று விரிவடையும். அப்படி சடனா விரிவடையும் போது அதான் சத்தமா மாறுது. அந்த சத்தம் தான் நமக்கு இடியா வந்து கேட்குது. அப்ப அங்க ஏற்படக்கூடிய அந்த ஸ்பார்க் அப்படின்றது அதுல இருந்து வரக்கூடிய ஒளி தான் நமக்கு மின்னலா வருது. ஃபர்ஸ்ட் மின்னல் வந்துடும், அடுத்துதான் நமக்கு என்ன வருதுன்னா இடி வருது. அதே மாதிரி ஒரு மின்னல் வருது, ஏன் பல இடி கேட்குது அப்படின்னா அந்த ஒளி அப்படின்றது வந்து பட்டு தரையில பட்டு திருப்பி பவுன்ஸ் பேக், திருப்பி எதிரொலிக்கும். அப்ப வந்து பட்டுட்டு அப்படி எதிர் முழக்கம் அடைஞ்சு மேல போகும். மேல போனோன்னா எங்க யார் இருப்போம், மேகம் இருக்கும். திருப்பி மேகத்துல பட்டு
போட்டு திருப்பிக்கணும். அப்படி போயிட்டு போயிட்டு வர்றதுனால நமக்கு இடி இடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறோம். ஆனா மின்னல் வந்து ஒரு தடவை தான் வரும் அப்படிங்கிறோம். அப்ப எதிர் முழக்கத்தினால இது ஏற்படுகிறது அப்படிங்கிறோம். ஒலி எதிரொலிப்பு எதிரொலி அப்படின்றத நம்ம அடுத்து படிக்க போறோம். ஸோ மூளையின் ஒலியானது ஒரு வினாடியின் 1/10 பங்கிற்கு ஒலி தொடர்ந்து உணரப்படுகிறது அப்படிங்கிறோம். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செகண்டை நம்ம பிரிக்கிறோம், மைக்ரோ செகண்டா பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது அந்த ஒரு செகண்ட் அப்படின்றது வந்து சொடக்கு போறோம்னா அதுல 1/10 பங்கு தான் நம்மளால கேட்க முடியும். அது 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 1/10 பங்கு அப்படின்றது அதுக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரே ஒலி, அதை விட டைம் அதிகமாக கூடுதலாக எடுத்துச்சுன்னா அது வேற ஒரு ஒலி. அப்ப மூளையில் ஒலியானது தொடர்ந்து அந்த கேட்கக்கூடியது உணரப்படக்கூடிய 1/10 வினாடி அப்படிங்கிறது. ஸோ அப்ப எதிரொலிப்பு மூலம் நம்ம வந்து அடையும் எந்த ஒரு ஒலியின் 1/10 வினாடியில் 34 மீட்டர் தொலைவு பயணம் செய்திருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப எதிரொலிப்புல இருந்து வரக்கூடியது அப்படின்னா அந்த ஒலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1/10 வினாடி அப்படின்றத கடந்துருச்சு அப்படின்னா அது வந்து எதிரொலியா வந்து இருக்கும். இப்போ 34 மீட்டர் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஒலி வந்து ஒரு வினாடிக்கு எவ்வளவு வேகத்துல போகும், 340 மீட்டர் வந்து கடந்துரும். இது வந்து ஒரு வினாடிக்கு. இப்ப நமக்கு 34 மீட்டர் அப்படின்னும் போது என்னன்னா 1/10 ஒரு வினாடியில 1/10 டைம் வந்து எடுத்துக்கும் 34 மீட்டர் அப்படிங்கிறோம். அடுத்து 34 மீட்டர்னா அப்ப நமக்கு 1/10 அப்படின்னா 2/10, அடுத்து 34 மீட்டர் அப்படின்னா 3/10. ஸோ அப்ப என்னன்னா ஒரு வினாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஸோ அதுல 10ல் 1 பங்கு காலத்தை எடுத்துக்கிச்சுன்னா 34 மீட்டர் டிராவல் பண்ணிடும். அப்ப ஒவ்வொரு உதாரணத்துக்கு வந்து ஒரு வினாடியில பாதி காலம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்ப பாதி காலத்தை எடுத்துக்கிச்சுன்னா என்னன்னா அது வந்து எவ்வளவு தூரம் வந்து பயணிச்சிருக்கும் அப்படின்னா 170 மீட்டர் பயணிச்சிருக்கும்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த இடத்துல சொல்ல போற கான்செப்ட் என்னன்னா 10ல் 1 பங்குக்குள்ள காலம் இருந்ததுன்னா அதுக்குள்ள வரக்கூடிய சத்தம்லாம் ஒரே சவுண்டை தான் நம்ம கேட்கும். அப்ப 10ல் வந்து 1 பங்கு கடந்துருச்சு அப்படின்னா மூளையால என்ன பண்ணா பிரித்தறிய முடியும். அதுக்குள்ள வந்தா மூளையால வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தறிய முடியாது, ஒரே சவுண்டா தான் நம்ம கேட்கும். அதுக்கு அடுத்து வருது அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு வந்து இன்னொரு ஒலியா கேட்கும். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து நான் பேசக்கூடியது போயிட்டு சோட்டர்ல பட்டு திரும்பி வருது. அப்படி சோட்டர்ல பட்டு திரும்பி வரும்போது அந்த சுவர் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும்னா 17 மீட்டர் தூரத்துல இருக்கணும். அப்படி இருந்தாலும் போறதுக்கு 17 மீட்டர், வரதுக்கு 17 மீட்டர், மொத்தம் 34 மீட்டர். அப்ப 34 மீட்டர் கடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அப்ப எனக்கு எதிரொலியா வந்து இருக்கும். அப்ப எதிரொலிப்பு மூலமாக நம்ம வந்து அடைய எந்த ஒரு ஒலியும் 1/10 வினாடி 34 மீட்டர் தொலைவை பயணம் செய்திருக்கோம். நீங்க அப்ப எதிரொலி கேட்கப்பட வேண்டுமெனில் அப்ப தடைப்பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கணும், போறதுக்கு 17 மீட்டர் இருக்கணும், திருப்பி வர்றதுக்கு ஒரு 17 மீட்டர். அப்ப 17 மீட்டர் அப்படின்னு எடுக்கும் போது இதுதான் தடைப்பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப கேட்குனார் இங்க நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ அவருக்கு என்ன கேட்கும் அப்படின்னா எதிரொலிப்பு கேட்கும். அப்ப அந்த 17 மீட்டர் அப்படின்னு குறைந்தபட்ச தொலைவா வந்து இருக்கணும், தடைபொருள் இருக்க வேண்டியது. இப்ப பன்முக எதிரொலிப்பானது ஒன்றுக்கு மேல் பல தடவை கேட்கிறது பன்முக எதிரொலிப்பு அறிமுகம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேகக்கூட்டம் நிலப்பகுதியில் வந்து இப்போ ஒலியானது எதிரொலிப்பு பரப்புகளை மேகக்கூட்டம் மேலே இருக்கு, கீழே நிலப்பரப்பு இருக்கு. மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பு அடியறதுனால தான் நமக்கு இடி முழக்கமா வந்து கேட்கிறது அறிமுகம். அப்போ இடி முழக்கம் ஏன்பா கேட்குது, ஏன் மின்னல் ஒரு தடவை தான் வருது, அந்த இடி பல தடவை வருதுன்னா அது காரணம் எதிரொலிப்பு, பன்முக எதிரொலிப்பு அறிமுகம். அடுத்து திசைவேகம் அப்படின்றது தொலைவை காலம் அப்படின்னா இயக்கம் அப்படின்ற தலைப்பிலே நம்ம படிச்சிருந்தோம். அப்போ தொலைவு நம்ம ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம்னா திசைவேகம் இன்ட்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமன்பாட்டை வந்து நம்ம மாற்றி இப்படி எழுதலாம் அறிமுகம் வந்து. ஸோ அப்போ நமக்கு ஒலி அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்னா 340 மீட்டர் பை வினாடி அப்படின்ற திசை வேகத்துல பயணிக்குது அப்படிங்க. அப்போ 340 அப்படின்னு போட்டாச்சு, இன்ட்டு 1/10 போட்டா நமக்கு 34 மீட்டர் அப்படின்றது பயணம் செஞ்சிருக்கணும். அப்பதான் நமக்கு இன்னொரு சவுண்டா கேட்கும். அப்ப 34 மீட்டருக்கு மேல பயணம் செஞ்சாவே நமக்கு இன்னொரு சவுண்டு. அப்ப குறைந்தபட்சம் தான் 17 மீட்டர் வந்து. அப்ப 18 மீட்டர் தூரத்துல இருந்தா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்னா அது இன்னொரு ஒலியா தான் நமக்கு கேட்கும். 18 மீட்டர் எவ்வளவு தூரம் 1 கிலோமீட்டர் கூட போட்டுக்கலாம். ஒரு மலையில இருந்து நீங்க கத்துறீங்க, ஒலி எழுப்புறீங்க, அப்போ உங்க பேரை சொல்றீங்க, அது போயிட்டு பட்டு எதிரொலிச்சு வரும். அப்ப வர்றதுக்கு அந்த மலைக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் வந்து சப்போஸ் வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. போறதுக்கு 1 கிலோமீட்டர், வரதுக்கு 1 கிலோமீட்டர், மொத்தம் 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அப்ப 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது அப்படின்னா நீங்க உங்க பேரை சொல்றீங்க வந்து சொல்லிட்டு அது பட்டு எதிரொலிச்சு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 6 செகண்ட் ஆகும். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் தாமதமா தான் வரும் அப்படின்னு. ஸோ அப்ப இந்த எதிரொலிப்பு அப்படின்றது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. அப்ப 17 மீட்டர் அப்படின்றது மறக்க கூட ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எதிர் முழக்கம் அப்படின்னும் போது ரிவர்பரேஷன் அப்படிமுகம். இது பெரிய அறையில நடக்கக்கூடிய ஒன்று. மீண்டும் எதிரொலிப்பு அடைந்து அதன் கேட்கும் தன்மை சுழியாகும் வரை தொடர்ந்து நீடித்தே இருக்கும், வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்ப பன்முக எதிரொலிப்பின் காரணமாக ஒலிக்காட்டல் நீடித்திருக்கும் தன்மை தான் எதிர் முழக்கம் அப்படிமுகம். எதிர் முழக்க நேரத்தை குறைப்பதற்கு மேற்கூரை குறைகள் போன்ற ஒலி உட்கவரும் தன்மை கொண்டது இருக்கணும். அப்ப அந்த எதிர் முழக்கம் அப்படின்னு நடக்கக்கூடாது வந்து, இல்லைன்னா வந்து அந்த எதிர் முழக்கம் ரிவர்பரேஷன் அப்படின்னு தடை பண்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப்
இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல என்ன பண்றோம்னா சுத்தி நம்ம வந்து இந்த ஸ்கிரீன் வந்து போட்டிருப்போம். இது என்ன பண்ணோம்னா சவுண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடியது அழிமுக்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்மார்ட் போர்டோடைய அந்த பாக்ஸ் அப்படின்றது நம்ம முன்னாடி வச்சிருக்கோம். அது வந்து என்ன பண்ணா சவுண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடியது அழிமுக்கிறோம். அப்போ சவுண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருந்தது அப்படின்னாவே நமக்கு என்ன பண்ணோம்னா அந்த எதிர் முழக்கம் அப்படின்றது ஏற்படாது அழிமுக்கிறோம். ஸோ அப்போ எதிர் முழக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம அமுக்கப்பட்ட நார் அட்டையை பயன்படுத்தலாம். வந்து அப்புறம் திரைசீலைகள் பயன்படுத்தலாம். அப்புறம் பிளாஸ்டர் போன்ற பொருட்கள் மேற்பூச்சு வந்து ஃபால் சீலிங் பண்றாங்களா, ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்சர்வ் பண்ணும் அப்படி பார்க்கலாம். அப்புறம் பார்வையாளர்கள் அமரும் இருக்கைகள் அந்த சினிமா தியேட்டர் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து 2 சைடு செவட்டர்ல இருக்கும், மேலேயும் இருக்கும். நம்ம சீட்டு அப்புறம் நம்மளே வந்து என்ன பண்ணுவோம்னா சவுண்ட் அப்சர்வ் பண்ணுவோம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ சினிமா தியேட்டர்ல நம்ம எதிர் முழக்கம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் பல ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒலி எல்லாமே வந்து அது உட்கவரும் பண்பின் அடிப்படையில் நமக்கு தெரிவு செய்யப்படுகின்றன அப்படி பார்க்கலாம். அப்போ எதிர் முழக்கத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அமக்கப்பட்ட நார் அட்டை, திரைசீலை, பிளாஸ்டர், அமரும் இருக்கைகள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட், ஈஸியா இருக்கும். அடுத்து ஹென்றி ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் வந்து நம்ம ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அதிர்வெண்ணுக்கு, அது காரணம்னா இவருடைய பேர் தான் வைக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போங்க. ஸோ இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் அப்படின்னு முதலாக ரேடியோ அலைகள் இருப்பதை இவர் ஆய்வு மூலம் நிரூபித்தார். ஸோ அப்போ ரேடியோ அலைகளை வந்து இவர் நிரூபிக்கிறாரு. அந்த அலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வெண் அப்படின்றது அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ அதனால அதிர்வெண்ணின் அழகாகிய சுற்றுகள் அப்படின்றது வந்து இவருடைய பேரிலே ஹெட்ஸ் என்று அழகாக பெயரிடப்பட்டது. இவருடைய பேர் வந்து ஹென்றி ருடால்ஃப் ஹெட்ஸ் அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து மீயொலியின் பயன்பாடுகள். மீயொலி அப்படின்னு போது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் அது வந்து மீயொலி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்பதான் அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேட்டோம், நம்மளால கேட்க முடியாது அப்படிங்கிறோம். ஸோ கருவுற்ற பெண்களிடம் கரு வளர்ச்சி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. இதுல எந்த ஒரு ஆபத்தான கதிர்வீச்சும் இல்லை. அதனால ஸ்கேனிங் அப்படின்றது அந்த கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த பிரெக்னன்ட் மதர் வந்து கர்ப்பிணி பெண்ணை வந்து அப்பப்போ ஸ்கேன் பண்றது எதுக்காக அப்படின்னா வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியா இருக்கா, அப்போ குழந்தை கருவுற்றல இருந்து இத்தனை வாரங்களா இருக்கு, அத்தனை வாரங்களா டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர் ஏதாவது இருக்கா அப்படின்றத கவனமா பார்த்து 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 அந்த குழந்தையோட கரு வளர்ச்சி அப்படின்னும் போது அப்பதான் நமக்கு குழந்தை பிறக்கும் பொழுது எந்த ஒரு பாதிப்பு இல்லாம அந்த குறைப்பிரசவத்தில் பிறக்காம நம்ம பார்த்துக்கிறதுக்கு அந்த ஸ்கேனிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சோனார் அப்படின்றது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோனார் அப்படின்றது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நமக்கு விரிவாக்கமே நமக்கு கேள்வியை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆழ்கடல்ல அந்த ஆழ்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கீழே இருக்கக்கூடிய தரை எவ்வளவு தூரத்துல இருக்கு. அதே மாதிரி சப்மரைன்னா நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து போகுது அப்படின்னா அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து எவ்வளவு ஆழத்துல இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஈவன் அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து எவ்வளவு வேகத்துல பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்ற அளவுக்கு இந்த சோனார் அப்படின்ற கருவி வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்க. இந்த சோனார் அப்படின்ற கருவி வந்து நீர்மூழ்கி கப்பலையும் பயன்படுத்துவாங்க, கப்பல்லையும் பயன்படுத்துவாங்க அப்படிங்க. ஸோ இப்போ சோனார் வந்து மீயொலிகளை பயன்படுத்தி கடலின் ஆழம், நீருக்கடியில் உள்ள பொருட்களின் தொலைவு, திசை மற்றும் வேகம் இது எல்லாத்தையும் நம்ம அளக்கக்கூடிய ஒரு கருவியா வந்து இருக்கு அப்படிங்க. கப்பலில் பொறுத்தவரைக்கும் சோனார் கருவியில் மீயொலிகளை வரக்கூடிய பரப்பியும் இருக்கும், அதே மாதிரி மீயொலிகளை உணரக்கூடிய உணர்வையும் இருக்கும். வந்து இப்போ இந்த சோனார் அப்படின்றது போயிட்டு பட்டு எதிரொலிச்சு வரும். அப்போ அதனுடைய ஆழம் என்ன, சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மரைன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதையும் இது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிடும். வந்து ஸோ அதுதான் அந்த சோனாருடைய கருவியோட ஃபைனாக வந்து இருக்காங்க. ஸோ அப்போ நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடியில் போகும்போது அதை கண்காணிக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்தணும் அறிமுகம். அடுத்து எதிரொலி நடுக்கம். மீயொலிகள் பரப்பப்படுவதற்கு ஏற்கப்படுவதற்கும் இடையிலான கால இடைவெளி தான் எதிரொலி நடுக்கம் அறிமுகம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது என்ன பண்ணலாம், இங்க இருந்து அனுப்பக்கூடிய அது போய் பட்டு திருப்பி எதிரொலிச்சு திருப்பி உடனே வந்துடும். வந்து அப்போ போறதுக்கு ஒரு டைம், வரதுக்கு ஒரு டைம். அப்போ அந்த 2 டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணும். அப்படி கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவு தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு வேகத்துல பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்க. ஸோ அப்போ அந்த மீயொலி அப்படின்றது வந்து என்ன பண்ணோம்னா அந்த போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வினாடிக்கு வந்து 1500 மீட்டர் அப்படின்ற வேகத்துல பயணிக்கும். இப்போ இந்த சப்மரைன் வந்து 500 மீட்டர் உயரத்துல 500 மீட்டர் ஆழத்துல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்ப போறதுக்கு ஒரு வினாடியில 1/3 டைம்லயே வந்து போயிடும் திருப்பி வர்றது. அப்ப டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்குள்ளே வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா அப்ப 500 மீட்டர் ஆழத்துல ஒரு சப்மரைன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும் வந்து. ஸோ அப்ப அந்த டிராவல் பண்ற டைம் தான், அதான் 2D அப்படின்வோம். அப்போ மொத்த தொலைவு வந்து எவ்வளவு தூரம் கிடக்குது அப்படின்றத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா போறதுக்கு ஒன்று வரதுக்கு ஒன்று அப்படின்னு 2D வந்து. ஸோ அப்போ அதை ஆட் பண்ணி அது வந்து ஈக்குவல் டு V × T அப்படின்னு போடும். அப்போ D = V × T வெலாசிட்டினா திசைவேகம் இன்ட்டு காலம் எடுக்கணும். இப்போ திசைவேகம் என்ன நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து 1500 மீட்டர் அப்படின்னு பார்க்கணும். தண்ணீர்ல வந்து பயணிக்கக்கூடிய வேகம் வந்து. ஸோ இப்போ காலம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். போயிட்டு பட்டு எதிரொலிச்சு வரும். அப்போ பரப்பி ஏற்பியில் வந்து ரிசீவ் ஆகிற டைம் வச்சு டக்குன்னு டைம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு திசைவேகம் தெரியும்,
டைம் வந்து அதில் போய் பட்டு எதிரொலிச்சு வரும். அந்த டைம் நமக்கு தெரியும். டிவைட் பை 2 போட்டால் நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அப்போ D = V × T டிவைட் பை 2 அப்படின்றதான் வந்து நம்ம சோனார்ல அந்த பயன்படுத்தக்கூடிய சமன்பாடாக வந்து இருக்காரு. இப்போ கடலின் ஆழம், கடலுக்குள்ள பனிமலைகளின் இடம், நீர்மூழ்கி கப்பலின் தொலைவு, பனிப்பாறைகள் மற்றும் மூழ்கிய கப்பலின் நிலை போன்றவற்றை அறிய முடிகிறது. இந்த சோனார் கருவியை பயன்படுத்துறதுனால இப்போ வந்து விபத்துகள் வந்து குறையுது. இப்போ அந்த பனிப்பாறைகள் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத அது வந்து கரெக்டாக வந்து சொல்லிடும். அப்போ நமக்கு பாதுகாப்பாக வந்து கப்பல் பயணம் வந்து மேற்கொள்ளலாம். இப்போ டைட்டானிக் கப்பல் என்ன பண்ணிச்சு, அந்த மூடு பனியாக இருந்தது. அதனால் வந்து கேப்டனுக்கு வந்து தெரியல, அந்த பக்கம் வந்து பனிப்பாறை வந்து பெரிய பனிப்பாறை இருக்குன்னு தெரியல. அப்போ கப்பல் வேகமாக போயிட்டு இருக்கு. அந்த மூடு பனியை கிராஸ் பண்ண உடனே நெருக்கத்தில் தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா மிகப்பெரிய பனிப்பாறை. அப்போ கப்பலில் திருப்ப முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் திருப்ப முடியல. கப்பல் என்ன பண்ணுன்னா அதனுடைய சைடில் வந்து உரசி கப்பலை உடச்சோடனே இந்த டைட்டானிக் அப்படின்ற ஷிப் லண்டன்லேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அருகில் வந்து விபத்து ஏற்பட்டு அதில் இருக்க பயணிகள் வந்து இறந்துட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு படைப்பா டைட்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமாவே நமக்கு வருது. ஸோ அப்போ நம்ம இந்த சோனார் அப்படின்ற கருவியை பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னு என்ன ஆகும், அது முன்னாடி வந்து தடைப்பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். அந்த தண்ணிக்குள்ளே எவ்வளோ பெரிய பனிப்பாறை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மிதந்துட்டு இருக்க பனிப்பாறை அப்படின்றது ஒரு பங்கு தான் மேலே தெரியும், 9 பங்கு கடல் கடியில் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மிதக்கக்கூடியது கம்மியாகவும் மூழ்கி இருக்கிறது அதிகமாகவும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஐஸ் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு, இல்லைன்னா எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை கடலுடைய ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சோனார் அப்படின்னு பயன்படுத்துறோம். அடுத்து கிறிஸ்டியன் ஜோகன் டாப்லர். டாப்லர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல தரம் நமக்கு கேள்வியை கேட்டது, திரும்பி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ டாப்லர் அப்படின்றது இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா இரட்டை விண்மீன்கள் இருந்து வரும் வண்ண ஒளியை பற்றிய ஆய்வு மூலம் டாப்லர் விளைவை கண்டறிந்தார். அப்ப டாப்லர் விளைவை கண்டுபிடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து விண்வெளி வந்து. அப்போ விண்வெளியில இரட்டை விண்மீன்ல இருந்து வரக்கூடிய ஒளியை பார்க்குறாரு. அப்படி பார்த்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் டாப்லர் விளைவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதை எங்க பயன்படுத்துறாரு அப்படின்னா ஒளி மூலம் இயக்கத்தில் உள்ள போது அது உருவாக்கும் ஒளியின் சுருதியில் தோற்ற மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கருத்து அடுத்து வெளியிடுறாரு வந்து. இப்போ என்னன்னா ஒளி மூலம் இருக்கு ஃப்ரெண்டு, அது கேட்கணும் இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தோற்ற மாற்றம் அப்படின்னும் போது இப்போ ஒளி மூலமும் கேட்கணும். யாராவது ஒருத்தர் வந்து நகரும் போது என்னன்னா அப்பதான் மாற்றம் ஏற்படும். இப்ப பக்கத்துல வந்து அதிர்வெண் அதிகரிக்கும், வந்து தூரமா போச்சுன்னா அதிர்வெண் வந்து குறையும். இப்ப இந்த மாற்றத்தை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு வேகத்துல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் டாப்லர் விளைவு அறிமுகம். ஸோ அப்ப திசைவேகம் மற்றும் பொருட்களின் தொலைவு கண்டறியும் முறைகளுக்கு மிகவும் பயனுள்ளதா இது வந்து இருக்கு அறிமுகம். இதை யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா டாப்லர் சொல்லி கொடுத்து ஒவ்வால் பயன்படுத்தல, ஒவ்வால் ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கேன். அப்ப இந்த டாப்லர் விளைவு எங்கெல்லாம் இருக்கு நம்ம அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வால் கிட்ட இருக்கு. இப்போ ஒவ்வால் என்ன பண்ணணும்னா பறந்து போயிட்டு இருக்கும் போது வந்து அது வந்து மீயொலியை எழுப்போம். அந்த மீயொலி அப்படின்றது என்ன பண்ணணும்னா போய் மோதி வந்துட்டே இருக்கும். அப்ப தடைபொருள்ல பட்டு வருது வந்து. இப்போ ஒவ்வால் அப்படின்னும் போது அதனுடைய பிரே அப்படின்னா வந்து அது உணவா உண்ணக்கூடிய பூச்சிகள் அப்படின்னும் போது அதோட சைஸ் சின்னதா இருக்கும். அப்ப அந்த சிறிய பூச்சிக்கு வந்து பட்டு வந்துச்சுன்னா அப்ப அந்த இடத்துல தான் அந்த பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வால் வேகமா போயிட்டு அதை வந்து உணவா எடுத்துக்கும். ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அதில் பட்டு எதிர்த்து மரம் தடைபொருளா இருக்கு, அப்ப வளைஞ்சு போறது. ஒரு இருட்டான ஒரு குகை இருக்கு, அந்த குகையில வந்து வெளிச்சமே இல்லை அப்படின்னா கண்ணு திறந்து அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டாப்லர் அந்த ஒளியை வந்து டாப்லர் ஒளியை பயன்படுத்தி அந்த மீ ஒலியை எழுப்பி அது அனுப்பிட்டு இருக்கோம். அதே பட்டு எதிரொலிச்சிடும். அப்ப அதுக்கு வந்து கிளியரா ஒரு பிக்சர் கிடைச்சிடும். ஏன்னா பரப்பியும் இருக்கும் ஏற்பியும் இருக்கும். நம்ம சோனார் கருவியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு கருவி வந்து பயாலஜிக்கலா அந்த உயிரியல் ரீதியா அதனுடைய உடல்லே இருக்கு. அப்ப அதை என்ன பண்ணும் அனுப்பி அது எதிரொலிச்சு வர்றதை வச்சு அதை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அது என்ன பண்ணும் அப்படியே கரெக்டா வந்து போயிட்டே இருக்கும். கண்ணை மூடிட்டு அது பாட்டுக்கு வந்து என்ன பண்ணும் ஃப்ளை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஒவ்வால் வந்து ஒரு பாலூட்டி அப்படின்னு பார்க்கணும். ஆச்சரியமானது, பறக்கக்கூடிய ஒரு பாலூட்டியா வந்து இருக்கு மமல் அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ அடுத்து ஒளியியல் டாப்லர் விளைவு அப்படின்னு பார்க்கும்போது தொடர் வண்டியானது நம்ம நோக்கி வரும்போது அங்கேயும் வந்து என்னன்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கோம் வந்து. அப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அப்போ தொடர் வண்டி வந்து வேகமாக வந்துட்டு இருக்கு. அங்கே நிற்காத ஒரு ட்ரெயின் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ எக்ஸாம்பிள் கூட்ஸை கேரி பண்ணிட்டு போகிற ட்ரெயின் போகுது வந்து. அப்போ அதனுடைய தோற்ற மாற்றத்தில் நமக்கு தோற்றம் மாற்றம் அப்படின்னா இந்த ஒளி வந்து தோன்றுறது, அதில் மாற்றம் ஏற்படுது. அப்படி பக்கத்தில் வர அதிர்வெண் வந்து வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை ஹாரன் அடிச்சுட்டே வராங்க அந்த ட்ரெயின் அப்படின்னா பக்கத்தில் வரும்போது ஹாரன் சத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம தள்ளி போகும்போது குறையும் வந்து. இதுதான் வந்து தோற்ற மாற்றம் அப்படின்னோம். அப்போ தொடர் வண்டியான நம்ம நோக்கி வரும்போது ஊதல் ஒளியின் சுருதி அதிகமாவது போட்டுருவோம். தொடர் வண்டி நம்ம கடந்து செல்லும் போது சுருதி குறைவது போன்று தோன்றும் அப்படிங்க. இந்த நிலையான தொலைவில் வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்க. அப்போ ஒளியில் சுருதியும் ஒன்றாகவே இருக்கும். அப்போ நிலையான தொலைவு அப்படின்னும் போது என்னன்னா நின்றுட்டு இருக்க ஒரு இன்ஜின் வந்து ஹாரன் அடிக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரே சத்தமாக தான் இருக்கும். அது நகரவே இல்லை, நம்மளும் நகரவே இல்லை. அப்போ அந்த ஹாரன் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் நகர்ந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னும் போது அதுலேருந்து வரக்கூடிய ஒளியில நமக்கு மாற்றம் ஏற்படும். அப்போ ஒளி மூலமோ அல்லது கேட்குனரோ இரண்டும் இயக்கத்தில் உள்ள போது கேட்குனருக்கும் ஒளியின் அதிர்வெண்ணில் ஒரு மாற்றம் இருப்பது போல தோன்றும் அறிமுகம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லர் விளைவு. அப்போ கேட்குனருக்கு இடையில் ஒரு சார்பியல் இயக்கம் உள்ள போது
ஒலியின் அதிர்வில் தோற்ற மாற்றம் ஏற்படும் நிகழ்வு தான் டாப்லர் விளைவு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, அதிகமாகிற மாதிரி இருக்கு, இல்லை கம்மியாகிற மாதிரி இருக்கு. அப்போ அதிகமானாலும் கம்மியானாலும் அதுதான் நம்ம என்ன சொன்னா டாப்லர் விளைவு. பக்கத்துல வந்து அதிகமாகும், நம்மளை விட்டு தள்ளி போச்சுன்னா கம்மியாகும். அப்ப கம்மியா இருக்கிறது அதிகமா இருக்கிறது அப்படின்றத டாப்லர் விளைவுன்னு இருக்கிறோம். இப்போ ஒளியியல் டாப்லர் விளைவின் பயன்கள் என்ன அப்படின்னா வந்து இப்போ ரேடார்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு. அப்போ டாப்லர் விளைவின் தத்துவத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுதுன்னா இது வந்து செயல்படுகிறது அப்படின்னு. அப்புறம் நீர்மூழ்கி கப்பல்கள், வானூர்திகள் அப்படின்றதும் டாப்லர் விளைவின் தத்துவத்தில் செயல்படக்கூடிய ஒன்றா இருக்கு. இப்போ போக்குவரத்து கட்டுப்பாட்டு கருவினா காவலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய பெட்ரோல் வாகனத்தை நிப்பாட்டியிருப்பாங்க. அதுல இருந்து என்ன பண்ணுன்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா மைக்ரோவேவ்ஸ் வந்து அனுப்புவாங்க. அந்த அந்த அலைகள் வந்து போயிட்டு இருக்கோம். வந்து இப்போ ஒரு கார் கிராஸ் பண்ணும்போது அதில் பட்டு பட்டு எதிரொலிச்சு வருதுல, அப்போ அது எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்றத கரெக்டாக வந்து சொல்லிட முடியும் டாப்லர்லேயே பயன்படுத்தி. அப்போ அந்த காரோட ஸ்பீடு என்னன்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்பீடோ மீட்டர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து அதை கடந்து போகும்போது அதில் பட்டு எதிரொலிச்சு வரது இல்லை. ஸோ அது வந்து எவ்வளோ வேகத்தில் வருது அப்படின்றத வச்சு என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல எவ்வளோ இந்த இடம் அடுத்தடுத்த மீட்டர் அது கடக்கும் போது அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்களுடைய ரீடிங்கில் காமிக்கும். இப்போ சப்போஸ் வந்து அந்த ஹைவேல 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்கணும், அவங்க வந்து 140 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது என்னன்னா அந்த காவலருடைய அந்த ரீடிங்ல வந்து டாப்லருடைய பயன்படுத்த அந்த கருவியில் என்ன பண்ணணும்னா உடனே ஒரு அலாரம் சத்தம் கேட்கும். கேட்ட உடனே பார்த்தா அதில் வந்து அந்த வாகனம் 140 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடந்து போன வாகனத்தை என்ன பண்ணுவாங்க இவங்க போயிட்டு ஃபைன் போடுறது, இல்லை அந்த வாகனம் போகும்போது நம்பர் பிளேட்டை ரீட் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக ஃபைன் விழுந்துடும். அப்போ மேலே வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்றத ரீட் பண்ணிடும். அப்போ அந்த வாகனம் வேகமாக கடந்து போகும்போது அது என்ன கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொல்லிடும். ஈவன் இப்போ ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சிருப்பாங்க. வந்து இப்போ ஒரு வாகனம் வேகமாக வந்துட்டு இருக்குன்னா நீங்க என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரீங்கன்னு சொல்லி மேலே டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ அப்போ காமிக்கும் போது என்ன அப்படின்னா உங்களை அலர்ட்டும் பண்ணும். நீங்க வந்து 100 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கீங்க, 110ல போயிட்டு இருக்கீங்க, 120ல போயிட்டு இருக்கீங்க, அப்ப அதிவேகமா போகாதீங்க, ஆபத்து. ஏன்னா நமக்கு இந்த கிராஷ் டெஸ்ட்லாம் பண்ணும்போது 60 கிலோமீட்டர் வேகத்துல தான் மோதி பார்ப்பாங்க. அந்த 100 கிலோமீட்டர்ல மோத மாட்டாங்க. 100 கிலோமீட்டர் மோதினாங்கன்னா நசுங்கி அந்த அப்பளத்தை நசுங்காம நசுங்கிடும். அதனால வாகனங்களை நம்ம இயக்கும் போது ஹைவேல போகும்போது ரொம்ப கவனமா வாகனத்தை வந்து இயக்கணும். இப்ப டிராபிக்கே எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 80ல இருந்து நம்ம 100க்குள்ள போகலாம். வந்து அதே வந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம 80க்குள்ள இருக்கிறது தான் நமக்கு வந்து சேஃபானது அப்படிங்கிறோம். ஸோ அது கவனமாக ஓட்டணும். அது நின்றுட்டு இருக்க வாகனத்துல போய் மோதுறது தான் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டாக இருக்கு. அதுவும் என்னன்னா சர்வீஸ் ரோட்ல போயிட்டு பார்க் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே அந்த ஹைவேலேயே ஒரு ஓரமாக நிப்பாட்டிடுவாங்க. அப்போ என்னன்னா வண்டி போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இவங்க அதிவேகத்தில் வரவங்க 140 120ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்து லைட்டா ஸ்டேரிங்கை திருப்பும் போது கூட என்ன ஆகுனா டிவைடர்ல போய் இடிக்கிறது, இல்லை நின்றுட்டு இருக்க வாகனத்துல நேரா போய் விட்டுறது அப்படின்ற மாதிரி நடக்குது. அப்ப ரொம்ப கவனமா வந்து செயல்பட வேண்டியதா இருக்கு சொல்லி பார்க்கலாம். அடுத்து இயங்க வாகனத்திலிருந்து எதிரொலிப்பு பெறும் அலைகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதுல இருந்து வரக்கூடிய அலைகள் தான் நம்ம இந்த டாப்லர் விளைவு அப்படின்றது காரணமா இருக்கு. இப்போ ஒவ்வால்கள் மியூலிகளை உருவாக்கும் மற்றும் உணரும் பண்புகள் ரெண்டுமே அதுகிட்டே இருக்கு நமக்கு தெரியும். இறை மற்றும் தடைப்பொருள் பட்டு எதிரொலிப்பு அடையும் போது மியூலில் ஏற்படும் டாப்லர் இடப்பெயர்ச்சி வச்சு என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வால் கண்டுபிடிச்சிடும். இப்போ ஒரு பூச்சினா நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வால் முடிவு பண்ணணும், ஆஹா இது தடைப்பொருள் இல்லை, இது பூச்சி தான், நம்மளுடைய இறை தான், இப்போ இது இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் இருக்கிறது முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வால் பறந்து போகும்போது அது நகர்ந்துட்டு இருக்க அந்த பூச்சியை கரெக்டாக கேட்ச் பண்ணி அதை பிடிச்சி சாப்பிட்டோம். அப்ப நகராம அப்படியே ஸ்டாச்சுவா இருக்கு அப்படின்னும் போது பெரும்பாலும் என்னன்னா பெருசா இருக்கு அப்படின்னும் போது தடைபொருள் அப்படின்னு அது ஒரு மரமா இருக்கும், இல்லை ஒரு பாறையா இருக்கலாம் அப்படின்றத அது வந்து முடிவு பண்ணணும். அதே ஒரு வானூர்தி நிலையத்தில் உள்ள ரேடாரின் மூலம் என்ன பண்றாங்கன்னா அந்த ரேடார் வானூர்தியில பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் என்ன பண்ணணும், ஒரு விமானம் தரையிறங்க போகுது அப்படின்னும் போது அந்த விமானத்தோட உயரம் என்ன, எவ்வளவு வேகத்துல வருது, என்ன உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கால்குலேட் பண்ணி அந்த விமானிக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு அறையில இருந்து தகவல் கொடுத்துட்டே இருப்பாங்க. விமானம் வந்து இவ்வளவு உயரத்துல இருக்கு, இப்படி பறந்துட்டு இருக்கீங்க, தரைக்கு பக்கத்துல நெருங்கிட்டீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த லேண்டிங் வீலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. ஃப்ரண்ட் வீல் ஓப்பன் ஆகாமல் ஸ்டக் ஆகி அந்த கியர் பாக்ஸ் வந்து ஸ்டக் ஆகி விமானம் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து முத்தமிட்டு அப்படியே தரையிறங்கின காட்சிலாம் இருக்குது. அப்போ ரொம்ப சாதுரியமாக அந்த விமானி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பறக்கிற மாதிரியே அப்படியே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த லேண்டிங் இதில் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து டம்மு கீழே இறங்கி அப்படி தேய்ச்சிட்டே இறங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது தான். ஏன்னா விமானம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் அலுமினியத்தில் வந்து செஞ்சு அலுமினியத்தில் உலோகங்களை பண்ணியிருப்பாங்க. அது பறக்கக்கூடியது, அதனுடைய உயரம், கிராவிட்டி, இதெல்லாம் வந்து அதனுடைய வேகம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக வந்து உடஞ்சிரும் அப்படிமுக்கிறோம். ஸோ அதனால் கவனமாக வந்து தரையிறக்கிறது அப்படின்னு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அடுத்து நம்ம இந்த டெசிபிள் அப்படின்னும் போது நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒலி அப்படின்னும் போது அதனுடைய செறிவை வந்து நம்ம டெசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். 120 டெசிபிளோட அதிகமாக போச்சுன்னா நமக்கு காதில் வலி ஏற்படுத்தும் அப்படிமுக்கலாம். இப்போ நார்மலாக வந்து கேட்கும் திறன் எங்கே இருந்தாலும் 0லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுது டெசிபிளை பொறுத்து. இப்போ
இலை சருகு இருக்கு அப்படின்னா அது சத்தம் ஆடுது அப்படின்னா அது 10 டெசிபிள். அமைதியான ஒரு அறை இருந்தாலும் அதுல 20 டெசிபிள் அப்படின்னு. மெதுவா பேசுறாங்க, இப்போ குழந்தைகிட்ட தாய் வந்து பேசுறாங்கன்னா அது 30 டெசிபிள் அப்படி பார்க்குறோம். ஒரு நூலகத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா ஒரு 40 டெசிபிள் பார்க்குறோம். அப்படியே போகும்போது நமக்கு இந்த நகர்ப்புற நெரிசல் வந்து 70 டெசிபிள் ஆகும், தொழிற்சாலை வந்து 80 ஆகும். சுரங்கப்பாதை ரயில் போச்சு அப்படின்னா வந்து இப்போ டன்னல் ரயில் போச்சுன்னா பயங்கர சத்தமா இருக்கும், அது 90 டெசிபிள் வந்து. அப்படியே போகும்போது ராக்கெட்டு, குடையாணி இயந்திரம், அப்புறம் ஜெட் விமானம்லாம் வந்து 140 போகுது. அப்போ ஜெட் விமானம் வந்து பறக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் வந்து நல்ல ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து விமானம் பறக்கும் போது அதனுடைய திசைவேகம் கம்மியாக இருக்கும். மேலே போக 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 திசைவேகம் அதிகரிக்கும். அப்போ அது வந்து ட்ரோபோஸ்பியர்ல வந்து பறக்காம ஸ்டாட்டஸ்பியர் போகும்போது அங்கே அதிவேகத்தில் பயணிக்கும் போது நம்ம பாதிப்பு இருக்காது. அதே அது கீழே இறங்கி அடியடக்கு வந்தது அங்கே வேகமாக பயணிச்சுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கடுத்து ஜேசி மேக்ஸ்வெல் என்பவரின் மின்காந்த கொள்கையை சோதனை மூலம் நிரூபித்தார். மின்காந்த கொள்கை மூலம் சோதனையை நிரூபித்தது யாரு அப்படின்னு போது ஜேசி மேக்ஸ்வெல் அப்படிங்கிறோம். நம்ம ரேடியோ தொலைபேசி போன்ற கருவிகளையும் கண்டுபிடிப்பதற்கு இவர் அடித்தளமிட்டவராக இருக்காரு. அப்போ ரேடியோ தொலைபேசி கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா ஜேசி மேக்ஸ்வெல். இவர் மின்காந்த கொள்கை அப்படின்றது சோதனை மூலமாக நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறோம். அப்போ மின்சாரத்தை மூலமா காந்தத்தை வந்து உருவாக்க முடியாது, மின்காந்த கொள்கை அப்படிங்கிறோம். ஒளிமின் விளைவு அப்படின்றது கண்டுபிடித்ததும் இவர் தான். ஆனால் அதை பிற்காலத்துல வந்து நிரூபிச்சது யாருன்னா ஐன்ஸ்டீன். அப்போ ஒளிமின் விளைவு அப்படின்னா 2 பேர் வருவாங்க. ஒன்று வந்து ஒளிமின் விளைவு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜேசி மேக்ஸ்வெல். வந்து நிரூபிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா ஐன்ஸ்டீன் நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறோம். அப்புறம் ஒளியானது காற்றை விட எத்தனை மடங்கு வேகமா வந்து பயணிக்கும் அப்படின்னா வந்து நீர்லாம் 5 மடங்கு வேகம், ஆனால் 1500 மீட்டர் அப்படின்னு பார்க்கணும். அதே கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிக அதிகமாக, அதாவது 5500 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் பயணிக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம 1500 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். 1500 மீட்டர்னா 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கலாம். அதே 1 மணி நேரம் அப்படின்னா 5500 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 1500ன்றது வந்து மீட்டர், கிலோமீட்டர்ல வந்து சது வினாடி. இங்கே வந்து மீட்டர் பை வினாடி சொன்னா இங்கே கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஒளி முழக்கம் அப்படின்றது ஒரு பொருளின் வேகமானது காற்றின் ஒளியின் வேகத்தை விட 300 மீட்டர் பர் வினாடி அப்படின்ற வேகத்துல போச்சு அப்படின்னா 300 மீட்டர் பர் வினாடி அப்படின்றத விட அதிகமான வேகத்துல பயணிச்சதுன்னா அதான் ஒளி முழக்கம் அப்படின்னா. அது வந்து மேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மேக் MACH அப்படின்னு சொல்லுவோம். அது மேக் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1 மேக் 2 மேக் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அது பறக்கக்கூடிய அந்த வேகத்தை வந்து சொல்லக்கூடிய. இப்போ ஜெட் விமானம் பறக்குது அப்படின்னா வந்து 1 மேக் 2 மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் வந்து 300 அப்படின்னு பார்க்கலாம். 300 வந்து பெருக்கிட்டே போனோம்னா அப்போ அதிகமாகும் போது மீயொலி வேகத்தில் செல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ துப்பாக்கி குண்டு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு செகண்டுக்கு அந்த துப்பாக்கி குண்டோட வேகம் வந்து என்ன ஆகும்னா 300 மீட்டருக்கு மேலே அதிகமாக இருக்கிறது. அப்போ ஜெட் விமானம் அப்படின்னும் அதுவும் பறக்கக்கூடியது வந்து அந்த ஒரு செகண்டுக்கு வந்து 300 மீட்டர் விட அதிகமாக இருந்தால் ஆகாய விமானங்கள் இது எல்லாமே மீயொலி வேகத்தில் செல்பவையாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ மீயொலி அப்படின்னும் பொழுது வந்து இந்த இடத்துல அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு அந்த மீயொலி அப்படின்னும் போது வந்து என்ன குறிக்குது அப்படின்னா வந்து அது 300 மீட்டர் பர் வினாடி விட அதிகமான வேகத்தில் போனால் அது வந்து மீயொலி அப்படின்னு வரும். ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும் போது அதிர்வலைகள் ஏற்படுத்துகின்றன அப்படின்னு. ஒளியின் வேகத்தை விட அதிகமான போகும்போது அப்போ அந்த காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாடு அப்படின்னு திடீர்னு வந்து அது கூர்மையான உரத்த ஒளியை உண்டாக்குகிறது. இதுதான் ஒளி முழக்கம். அதுதான் வந்து கட்டிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விட வைக்கிறது, கண்ணாடி ஜன்னல்லாம் வந்து உடைக்கிறது காரணமா இருக்கு. அப்போ ஜெட் விமானம் வந்து தரையொட்டி பறக்கவே கூடாது, அப்படி பறக்கிறது ஆபத்தானது அப்படின்னு. சில நேரங்களில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய பேஸ் வந்து பக்கத்தில் இருக்கு, அந்த பேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய வில்லேஜில் வந்து ஜெட் விமானம் வந்து தாழ்வா பறந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு வழிமுகிறோம். சில கிராமங்கள்ல இந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு அது வந்து நியூஸ் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி ஜன்னல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் நடந்த கிராமத்தில் வந்து இந்த பாதிப்பு ஏற்படுத்தி அப்படிங்கணும். ஆகாய விமானங்கள் உண்டாகும் அதிர்வலைகள் கண்ணாடி மற்றும் கட்டடங்களை சேதப்படுத்தும் அளவிற்கு ஆற்றல் கொண்டவையா அது வந்து இருக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒளியோட வேகம் அப்படின்னு பார்க்கும்போது உலோகங்கள் எங்க அதிவேகத்தில் பயணிக்குது அப்படின்னா அலுமினியத்தில் அதிவேகம் 6420 சொல்லியிருக்கிறோம். இரும்பு வந்து 5950. அப்போ அலுமினியம் நிக்கல் எஃகு இரும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் பயணிக்குது. கடல் நீர் அப்படின்னு பார்க்கும்போது 1531 1500 நம்ம சொன்னோம். ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது 1284. காற்று அப்படின்னும் போது ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது காற்றுல இன்னும் கம்மியா இருக்கு, 340 மீட்டர் தான். ஆனால் ஹைட்ரஜன் அதை விட எத்தனை மடங்கு பயணிக்குது அப்படின்னா 4 மடங்கு வேகத்துல பயணிக்குது. நீர் பொறுத்தவரை 5 மடங்கு அப்படிங்கிறோம். அதே நம்ம 20 மடங்கு வேகம் இரும்பு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி அலுமினியம் அப்படின்னு எடுக்கும்போது அதிவேகத்தில், அப்போ அலுமினியம் நிக்கல் இரும்பு எஃகு எதுல அதிவேகத்துலன்னா அலுமினியத்துல அதிவேகத்துல பயணிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அதற்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒளி மாசுபாடு. இதுதான் இப்ப இருக்க பிரச்சனை. இப்ப என்னன்னா இரைச்சல் மற்றும் இனிமையற்ற தேவையற்ற ஒளி தான் நமக்கு மாசுன்னு சொல்லுவோம். அப்ப இரைச்சலா இருக்கு, இனிமையற்றதா இருக்கு, இல்ல தேவையற்ற ஒளி அப்படின்னா மாசு வந்து. அப்ப ஒளியின் செறிவு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் 120 டெசிபல் அளவை விட அதிகமாகும் போது செவிக்கு வலியை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நீண்ட நேரம் காது கேள் பொறினா நம்ம இயர்பட்டு இயர்போனு அப்படின்னு பயன்படுத்துறோம்ல. ஸோ அதை பயன்படுத்தும் போது என்னன்னா உட்காதில் உள்ள பகுதியில் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிக நேரம் பயன்படுத்த விட இப்ப வகுப்புக்காக நீங்க பயன்படுத்துவீங்க, அந்த வகுப்பு போன நேரம் போக
மற்ற நேரங்களில் நீங்கள் பாட்டு கேட்கறதுக்கும் வேற ஏதாவது பார்க்கறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ அதிக நேரம் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் செவிப்பறை பாதிக்கப்படும் நிலையும் உருவாகும். அந்த ட்ரம்ல நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால முடிந்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ஃபோனாவோ டேபோ இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ஸ்பீக்கர் அப்படின்னு ஃபோன் இருக்கு, சரி லேப்டாப் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் இருக்கும். அந்த ஸ்பீக்கரை வாங்கி வச்சு மாட்டிட்டு ஓப்பனாக போட்டு அப்படி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து நீங்கள் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது உங்களுக்கு அந்த என்னன்னா நோய் தொற்று அப்படி அந்த ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த செவிப்பறையை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இயர்ஃபோன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். தனி ரூமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த மற்ற மாணவர்களோட பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ படிப்புக்கு கிளாஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரங்களில் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். சாலையில் செல்லும் போது பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான அது ஒரு ரீசனாக இருக்குது. வாகனங்களை போகும்போது இதுதான் பாட்டு போடுறேன் பாட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கவனிக்கிறதே இல்லை. அப்போ அந்த லேன் மாறுறது அந்த பாதிப்பு எல்லாமே ஏற்படுது. தூங்கும் போது நம்ம வந்து ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு தூங்குறது மிகவும் ஆபத்தானது. ஏன்னா அந்த மின்சாரம் அப்படின்றது போகும்போது மூளையில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்துலேருந்து வரக்கூடிய அந்த மின்காந்த அலைகளாக இருக்கட்டும், அதுதான் அந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பமாக இருக்கட்டும், இது வந்து எதில் பாதிப்பு ஏற்படுத்தணும், மூளையில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் கண்டிப்பாக தூங்கும் போது பாட்டு கேட்டுகிட்டே தூங்காதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அது ரிஸ்க். அவர் முடிந்தவரை தவிர்க்க வேணும். வௌவால்கள், டால்பின்கள், எலிகள், திமிங்கங்கள் ஒரு சில பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா பயணம் செய்யறதுக்காக எதை பயன்படுத்துது அப்படின்னா இந்த மீயொலிகளை பயன்படுத்துது. இப்போ தடைப்பொருள் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்கான பிக்சர் வந்து 17 மீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த எதிரொலிப்பு அப்படின்னு கேட்க முடியும். அதே மாதிரி மலைகள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்க எதிரொலிக்கணும் அப்படின்னா வந்து இங்க வந்து கத்துறீங்கன்னா போய் பட்டு எதிரொலிச்சு வர்றது, அந்த எதிரொலி அந்த எக்கோ பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, அங்கே நீங்க கத்தலாம். அதே மாதிரி சில கட்டிடங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருந்து வாசிக்கக்கூடியது, எந்த ஒரு மைக் ஸ்பீக்கரும் இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா அவர் வாசிக்கூடிய பட்டு பார்வையாளருக்கு வந்து கேட்குற மாதிரி அந்த அரங்கத்தை கட்டமைச்சிருப்பாங்க. அப்போ எதிர் முழக்கம் ஏற்படுற மாதிரி அப்படிங்கிறோம். வௌவால்கள் இருட்டான குகையில் பயணிப்பதோடு தங்களுக்கு தேவையான இரையும் பெற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறோம். டால்ஃபின், திமிங்கலமும் அதே மாதிரி பயணிக்குது அப்படிங்கிறோம். அப்போ வௌவால், டால்ஃபின், திமிங்கலம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது எல்லாமே எதிரொலிப்பு அப்படின்றத பயன்படுத்துது அப்படிங்கிறோம். அதன் மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னா இறையை வந்து அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருது அப்படிங்கிறோம். இந்த மீயொலியை வந்து உணரக்கூடியது யாருன்னா பூச்சிகள் வௌவால்கிட்ட தப்பிக்கணும்னு. ஆனால் அந்த பூச்சி, அப்புறம் வெட்டுக்கிளி, அப்புறம் இடையன் பூச்சி, அப்புறம் வண்டுகள், இது எல்லாமே என்னன்னா மீயொலியில கேட்கும் திறன் பெற்றேன். ஆஹா பறந்து வர்றது வந்து வௌவால் தான், ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்த காலி பண்ணுறதுக்கு இந்த பூச்சிகள் அந்த மேயொலியில கேட்கும் திறன் கொண்டவையா இருக்கு. அப்போ எதில் வந்து தப்பித்துக் கொள்கின்றன அப்படிங்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து கோல்கண்டா அப்படின்ற ஒரு கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானால இருக்கு. ஸோ அது வந்து எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா கீழே வந்து கோல்கண்டா கோட்டையில் உள்ள கைத்தட்டு மறையின் மேற்புறம் பல தொடர்ச்சியான வளைவுகள் வந்து இருக்கு. ஒவ்வொரு வளைவும் முந்தைய வளைவை விட சிறியதாக வந்து அமைச்சிருக்காங்க. எனவே அந்த அறையின் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் எழுப்பப்படும் மொழியானது அழுத்தப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு பின் தேவையான அளவு பெருக்கம் அடைந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கேட்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கீழே இருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து மேலே போய் ரீச் ஆகிற மாதிரி அந்த கைத்தட்டு மறை அப்படின்றது வந்து இருக்கு. அதே மாதிரி மேலே இருந்து ஒரு சிக்னல் வருது அப்படின்னா கீழ் நோக்கி வர மாதிரி அதை கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். அப்போ கோல்கண்டா கோட்டையில் உள்ள கைத்தட்டு மறையின் மேற்புறம் பல தொடர்ச்சியான வளைவுகள் மூலமா என்ன பண்ணா ஒளி கடத்தப்பட்ட சிறிது தூரம் வந்து பயணிக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அது இன்னும் நம்ம எந்த இடத்துல கேட்கணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அது சேர்த்துருது அப்படிங்கிறோம். அடுத்து மெதுவாக பேசும் கூடம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து புனித பால் கேத்தட்ரல் ஆலயம் அப்படிங்கிறோம். எங்க இருக்குன்னு லண்டன்ல இருக்கு அப்படிங்கிறோம். இது மெதுவாக பேசும் கூடம்னா இங்க பேசக்கூடிய மற்ற பகுதியில் இருக்க அனைவருக்கும் கேட்கிற மாதிரி என்ன பண்ணினா அந்த வட்டமா வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ எதிரொலிப்பு அடைஞ்சு சுத்தி அமர்ந்திருக்கவங்களுக்கு கேட்கும் வகையில் அது வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். எதிரொலியின் பயன்பாடுகளை விலங்குகள் வந்து பயன்படுத்திக்குது. எதிரொலி தத்துவம் மகப்பெரியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த கரு வளர்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கருவி மிக பாதுகாப்பானது, ஏனெனில் இதில் தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் எதுவும் வராது. இப்போ எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் இருக்கு, அந்த யூவி கதிர்கள் இருக்கு அப்படின்னும் போது அதுல பாதிப்பு இருக்கும். ஆனா இதுல எந்த ஒரு சவுண்டு தான், சவுண்டை வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த சிசு அந்த கரு அப்படின்னும் போது எப்படி அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, ஃபியூட்டர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க யூஸ் ஆகுது. டாப்லரின் விளைவின் பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது மின்காந்த அலைகளை உமிழ்ந்து அது மூலமா பட்டு எதிரொலிச்சு வருது. அது இயக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த தோற்ற மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை வச்சு அது எவ்வளவு திசை வேகத்தில் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ எதிரொலித்த அலையின் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்பட்டா அதை பயன்படுத்தி வாகனத்தின் வேகத்தை அறிய இயலும். அப்போ அதிவேக வாகனங்களை கண்காணிக்க இது வந்து போக்குவரத்து காவலர்களுக்கு வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறோம். அடுத்து துணைக்கோள்கள் ஒன்றின் தொலைவினை கணக்கிடுதல். இப்போ துணைக்கோள்கள் ஒன்று அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நிலவு இருக்கு அப்படின்னா வெகு தொலைவிற்கு செல்லும் போது அதனால் உமிழப்படும் ரேடியோ அலையின் அதிர்வெண்கள் அப்படின்றது வந்து நமக்கு அந்த தோற்ற மாற்றம் அப்படின்னு ஏற்படும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சாரி, அதுல இருந்துன்னா இப்போ துணைக்கோள்கள்னா செயற்கைக்கோள்கள். அப்போ செயற்கைக்கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது
அதுலேருந்து வரக்கூடிய சிக்னல் அப்படின்னும் போது அப்போ அதிக தூரம் போச்சு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடியது வந்து குறையும். அப்போ அதை வச்சு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரேடார் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த விமானம் தாங்கி கப்பலாக இருக்கட்டும், இல்லை கப்பல், ஏன்னா லைட் ஹவுஸ் மேலே கூட ரேடார் வந்து வச்சிருப்பாங்க வந்து. ஸோ அதுலேருந்து அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகள் வந்து ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும் வந்து. அப்போ அது எதிரொலிச்சு திருப்பி வந்தது அப்படின்னா வந்து அதை வச்சு அந்த எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் அதோட விமானத்தின் வேகத்தை கணக்கிடவும் பயன்படும். அப்போ ஏதாவது ஒன்று பார்டரை கிராஸ் பண்ணி வருது, இப்போ பாகிஸ்தான் பார்டரில் வந்து நம்ம ரேடார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ ஏதாவது விமானம் வந்து உள்ளே வந்துச்சுன்னா உடனே அதை வந்து நம்ம பண்ணி நமக்கு வந்து சொல்லிடும். அடுத்து சோனார் சவுண்ட் நேவிகேஷன் ரேஞ்சிங் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. கடல் கடியில் இருக்கக்கூடிய ஆழம் என்ன, கடல் கடியில் இருக்கக்கூடிய மலைகள், பனிப்பாறைகள், இல்லைனா வந்து நீர்மூழ்கி கப்பல் சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டாப்ளரில் நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்ளரில் நடைபெறது எவ்வளவு நேரம் பார்த்தோம். நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள்லாம் இப்போ ஒளி மூலமும் கேட்குனரும் ஓய்வு நிலையில் இருக்கணும். அப்போ ஓய்வு நிலையில் இருந்தால் என்ன ஆகும், ரெண்டுமே நகரவே இல்லைன்னா அங்கே டாப்ளர் விளைவே கிடையாது, நடக்கல. இயக்கத்தில் இருந்தால் தான் டாப்ளர் விளைவு ஏற்படும். அப்போ டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்கணும், ஓய்வில் இருக்கணும். அதே மாதிரி சம இடைவெளியில் நகரும் போது வந்து இப்போ இவரும் நகர்றாரு, இதுவும் நகருது, வந்து ரெண்டுமே சம இடைவெளியில் நகர்ந்தா என்ன ஆகும், அப்போ நமக்கு டாப்ளர் விளைவு நடைபெறாது. அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக நகரும் போது அப்போ செங்குத்தா நகருது அப்படின்னும் போது என்னன்னா, இப்போ இவர் இந்த டைரக்ஷன்ல போறாரு, இது இந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா அப்பயும் டாப்ளர் விளைவு அப்படின்னு நடக்காது. அப்புறம் வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் போது இப்போ ஒளி வரக்கூடியது மையத்தில் இருக்கு, வந்து கேட்குனர் வந்து வட்டப்பாதையில் இயங்குறாரு அப்படின்னா அப்பயும் நம்ம டாப்ளர் விளைவு அப்படிங்கிறது நடைபெறாது. ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்கேன் வந்து ஹப்பிலின் விதியின்படி ஒரு விண்மீனின் பின்னடைவு வேகம் வந்து அது நம்மிடமிருந்து விலகி செல்லும் வேகம் பூமியிலிருந்து அதன் தூரத்திற்கு நேர் விகிதாச்சாரமாக இருக்கு. இது ஹப்பிலின் விதி டாப்ளர் விளைவை அடிப்படையாக கொண்டதா வந்து இருக்கு. அடுத்து ஸ்டாக் விளைவு என்பது வந்து வெளிப்புற மின்சார புலம் பயன்படுத்தும் போது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் நிறைமாலை கோடுகளை பிரித்து மாற்றுவதாகும். இது ஸ்டாக் விளைவு. அப்போ ஹப்பிலின் விதினா என்ன அப்படின்னா விண்மீனின் பின்னடைவு வேகத்தை பத்தி சொல்றது. அதாவது பூமியிலிருந்து அதன் தூரத்துக்கு நேர் விகிதாச்சாரமா இருக்கு அப்படின்னு டாப்ளர் விளைவு ஹப்பிலின் விதி வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸ்டாக் எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற மின்சார புலம் பயன்படுத்துறதுனால நம்ம என்ன பண்றோம்னா நிறமாலைன்னா நிறப்பிரிகை அடையிறது நிறமாலைன்னு சொல்லுவோம். அந்த 7 கலரா வந்து பிரியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கோடுகளை பிரித்து மாற்றுவதாகும் அப்படிங்கிறோம் அணுக்கள். ஸோ அதான் நிறமாலை அப்படிங்கிறோம். அது ஒரு பொருளுக்கு வெளிப்புற காந்தப்புலம் பயன்படுத்தும் போது வந்து அணு நிறமாலை கோடுகள் பல கூறுகளாக பிரிவதை சீமன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. சீமன் விளைவுனா என்னன்னா வந்து அணு நிறமாலை கோடுகள் அப்படின்றது பல கூறுகளாக பிரியுது. எப்போ அப்படின்னா காந்தப்புலத்தை பயன்படுத்தும் போது அதுதான் வந்து சீமன் விளைவு. இதெல்லாம் இந்த விளைவுனா என்ன அப்படின்றத ஒன்லைனரா தெரிஞ்சுட்டா போதும், அதுக்கு மேல தேவையில்லை. ஜஸ்ட் அது என்ன அப்படின்னு சொல்லி மட்டும் படிச்சுட்டா போதும். ஒளி மின்னழுத்த விளைவு அப்படின்னும் போது பொருளின் மேற்பரப்பில் பொருத்தமான அதிர்வெண் கொண்ட ஒளி பிரகாசிக்கும் போது அது மேற்பரப்பில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுது. அப்ப லைட் யூஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது, அவ்வளவுதான். அப்ப மின்சார உற்பத்தினா ஒளியை பயன்படுத்தி நம்ம பண்றோம் அப்படின்னு போறோம். அதான் ஒளி மின்னழுத்த விளைவா வந்து இருக்கு. எலக்ட்ரான் வெளியே போச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அங்க மின்சாரம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது, அதான் ஒளி மின்னழுத்த விளைவு. அப்ப அதுக்கு பொருத்தமான அதிர்வெண் கொண்ட ஒளி பிரகாசிக்க வைக்கணும் அப்படின்னு உலோகத்தின் மீது அப்படின்னு. அடுத்து VHF அப்படின்னு நம்ம நேற்று கிளாஸ்லயும் பார்த்தோம், வந்து வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி அல்ட்ரா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம். ரெண்டுமே எங்க பயன்படுத்தணும், தொலைக்காட்சியில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். இதுல எத்தனை சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 முதல் 13 வரையிலான சேனல்லையும் உள்ளடக்கியது தான் VHF. வந்து எங்கன்னா கிராமப்புறத்தில் பயன்படுத்தணும். நகர்ப்புற பகுதியில் நம்ம பயன்படுத்துறது வந்து அதிக சேனல்களை கொண்டதா இருக்கும். இது வந்து 14 அதற்கு மேற்பட்ட சேனல்களை உள்ளடக்கியதா இருக்கும். தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னா VHF, HF அப்படின்னு பார்க்கணும், UHF அப்படின்னு பார்க்கணும். மிக உயர் அதிர்வெண்ணும் மிக அதிக உயர் அதிர்வெண்ணும் பயன்படுத்தப்படுகிறது. கதிர்வீச்சின் செறிவிற்கான SI அலகு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கதிர்வீச்சின் செறிவு என்னவா இருக்குன்னா வாட் பை மீட்டர் ஸ்கொயர். ஒளிச்செறிவின் அலகு என்னன்னா டெசிபல், ஏற்கனவே பார்த்ததுதான். சவுண்டு வந்து லைட்டுக்கு வந்து என்னன்னா கேண்டிலா அப்படின்னு சொல்லுவோம். கேண்டலா அல்லது கேண்டிலா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. வெப்பச்சரிவு அப்படின்னும் போது அதுக்கான அளவீடுனா ஒரு சதுர மீட்டருக்கு வாட்களில் அளவிடப்படுகிறது அப்படின்னு வெப்பச்சரிவை பொறுத்தவரையும். அதே இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்னா 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும், மனிதனால் கேட்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி மீயோலினா அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா சோனிக் அப்படின்னு கூட சமயத்தில் கேட்டுருவாங்க. வந்து அப்போ அல்ட்ராசோனிக் ஒலி அப்படின்றத நம்ம வந்து 20,000 ஹெர்ட்ஸ் அல்லது 20 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த கிலோ அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒளியியல் அப்படின்னா வந்து ஒரு சொல் பொதுவாக கேட்கக்கூடிய வரம்பிற்குள் உள்ள ஒளி அலைகளை குறிக்கிறது. ஒளியல்னா நம்ம கேட்கக்கூடியது. சூப்பர் சோனிக் அப்படின்னும் போது வந்து இப்போ ஒளியின் வேகத்தை விட, அதான் நம்ம 300 மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 300 மீட்டர் per வினாடி அப்படின்ற வேகத்தை விட அதிகமாக போச்சுன்னா அது வந்து சூப்பர் சோனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. லாப்லாஸின் கூற்றுப்படி ஒளி பரவல் என்பது வெப்பமாறா செயல்முறை. ஒளி பரவும் போது வெப்பத்தை ஏற்படுத்துமானா ஏற்படுத்த காரணம் என்னன்னா அந்த நமக்கு வந்து நெருக்கங்களும் நெகிழ்வுகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கங்கள் அரிதான இருக்குல்ல, அது வந்து நெருக்கம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வார்த்தை போட்டுக்கலாம். நெருக்கங்களும்
நெகிழ்வுகளும் செல்லும் மிக விரைவாக நடக்கும். அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த வெப்பம் அப்படின்றது ஏற்படாது. அப்ப சுற்றுப்புறங்களும் வெப்பத்தை பரிமாறி கொள்ள நேரம் இல்லை அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் வந்து லாப்லேஸின் விதி அப்படிங்கிறோம். இதெல்லாம் ஒன்லைனராக தான் பார்த்துக்கணும். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? நம்ம இன்றைய வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒலி சவுண்ட் அப்படின்றது நம்ம நிறைவு செய்யறோம். ஸோ நாளைய வகுப்புல நம்ம வெப்பவியல் அப்படின்ற தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.